இப்போ உங்களோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் நான் தொடர் போதனையாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செழிப்பான வாழ்க்கை, a life of prosperity that believers must choose என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற அல்லது அவர் விரும்புகிற அவர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நாம் நன்றாக இருப்பதை விரும்புகிறார். முக்கியமாக கல்வாரி சிலுவையிலே அதற்கான காரியத்தை செயலை அவர் செய்து முடித்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு புறஜாதிகளுக்கு வருகிறது, விசுவாசத்தினாலே அவைகளை நாம் பெறுகிறோம் என்று குறிப்பிடுகிறாராங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் வியாதிகளை, ரட்சிப்பை, மன்னிப்பை, இரக்கத்தை இதெல்லாவற்றையும் செய்தது போலவே உலகத்தில் சாபத்தையும் தரித்திரத்தையும் குறைவையும் வாழ்க்கையிலிருந்து அகற்றி நிறைவுக்குள் அல்லது நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விரும்புவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார், செழிப்பாய் வாழ்வது. ஆனால் செழிப்பாய் வாழ்வது என்பது தானே கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை, அல்லது ஆசீர்வாதமாய் வாழணும் அப்படின்றது தானாவே நடக்கிற விஷயம் இல்லை. உபாகமத்தில் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உலகத்தில் சாபமும் இருக்கிறது, தரித்திரமும் இருக்கிறது. அதனால் தானாக நடக்கணும்னு விட்டுட்டிங்கன்னா அது சாபமும் தரித்திரமுமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்டால் தரித்திரம் சாபம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை வேதவசனம் சொல்லுகிறபடி தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதத்தை, செழிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. நிலத்தை போலதான் ஆதாமுக்கு தேவன் சொன்னார், நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டது மட்டும் இல்லை, உன் மூலமாக இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருந்தார். The land that you're going to live, the earth that you're going to survey is going to be cursed. இப்போ சபிக்கப்பட்ட பூமியிலே வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் வாழ்வதற்கான ஆகாரத்தை, நாம் புசிப்பதற்கான ஆகாரத்தை நாம் விதைக்கிறோம், அதன் மூலமாகவே நாம் அதை புசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதே போல தான் ஆசீர்வாதமும். நீங்கள் விதைக்காமல் வசனத்தை சொல்கிறபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை விசுவாசிக்காமல் செயல்படுத்தாமல் அது நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுக்கு வரப்போவது இல்லை, தானாய் வராது. தானாய் என்ன வரும்? முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். எது பிறப்பிக்கும்? அது. அப்போ தானாய் இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வராரு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் அது? ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆபிரகாமை போல வாழ்வது தான் தேவனுடைய விருப்பம். ஆபிரகாமை பற்றி என்ன சிம்பிளாக சொன்னா, அவன் வேலைக்காரன் சொல்கிறான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் சீமானாக இருக்கிறார் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் சீமானாக இருப்பதை, ஆசீர்வாதமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அதற்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அங்கே முன் அடையாளமாக அங்கே காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? எல்லா மக்களுக்கும் அல்லது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் யாரும் கெட்டு போகணும் அல்லது தரித்திரத்திலே இருக்கணும், குறைவிலே இருக்கணும், ஏழையாகவே இருக்கணும், கஷ்டப்படணும்னு யாரும் விரும்புறதில்ல. எவ்ரி ஒன் வாண்ட் டு ஃப்ளரிஷ். எல்லாருமே செழிக்கணும்னு தான் விரும்புகிறாங்க, எல்லாமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, தவறே கிடையாது. ஆனால் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை, ஆசீர்வாதத்தை தவறாக புரிந்து கொண்டு அது தப்பானது என்று எண்ணிக்கொண்டு போதிக்காமல் சில போதகர்களே இருக்கிறாங்க. blessing is curse, blessing is bad. ஆசீர்வாதம் கேடானது, கெட்டது, அது வந்தால் மனுஷன் கெட்டு போயிடுவான். அதனால் அவன் கஷ்டத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கடவுளை தேடுவான். அவன் நல்லா ஆகிட்டானா கடவுளை அவன் தேட மாட்டான்றாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு நினைவு. அது தப்பான ஒரு நினைவு. அது எப்படிப்பட்ட ஒரு நினைவுனா, என் பிள்ளைய நான் சுதந்திரமாக விட்டுட்டு அவன் கெட்டு போயிடுவான், அதனால் அவனை கட்டி போட்டே வச்சுருந்தான் அவன் எப்படி இருப்பான்? அவன் நல்லா இருப்பான்னு நினச்சிங்கன்னா அவங்க பிள்ளை ஒரு மிருகமாக வளரும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள தேவன் வச்சிருந்த ஆற்றல், அறிவு, திறமைகள் எல்லாமே வீணாக போயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க? உலகத்தில் ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, காலேஜுக்கு அனுப்புகிறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எல்லா சுதந்திரத்தையும் அவனுக்கு என்ன பண்ணுறீங்க? தரீங்க. நீங்கள் பயந்துக்கிட்டு அவனை கட்டி போட்டே வைக்கலாங்க. அப்போ அதே போல தான் பாருங்கள் தேவனும்.
தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும் அதுதான். ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனால ஒருத்தர் கெட்டு போகிறதில்ல, ஆசீர்வாதத்தை பற்றி புரியாமல் இருக்கிறதுனால கெட்டு போகிறான். அதுக்காக தான் நம்ம ஆபிரகாமுக்கு ஈடு அல்லது ஆபிரகாமுக்கு நிகராய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவன் காலத்தில் சமகாலத்திலே வாழ்ந்து சமகாலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்த லோத்தை நம்ம ஒரு பிரிவாக பிரித்து அங்கேருந்து பார்க்குறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருது, ஆனால் லோத்து மாதிரி இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட முடியும், அது ஒன்றும் இல்லாமல் போகின்ற அறிவு, அந்த எண்ணம், அந்த தெளிவு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த சபைகள் பொதுவாக போதிக்கிறதில்ல. சபையில் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டுக்கு என்னென்னா, விசுவாசி ஒரு 1000 ரூபாய் காணி கொடுத்தா போதும், ஒரு 5000 ரூபாய் காணி கொடுத்தா போதும், ஒரு 10,000 ரூபாய் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சபைகள் வித்தியாசமானதான் நடக்குது. ஆனால் இந்த மாதிரியான போதனையை ஒழுங்காக கேட்டு ஒழுங்காக ஒரு விசுவாசி வாழ ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு சபை இருக்குமே. ஆனால் நான் சொல்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவனும் அவன் யாராக இருப்பானவன்? சீமானாக இருப்பான். யாராக இருப்பானவன்? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு போதனையை தான் இங்கே போதிச்சுட்டு இருக்கிறேன். சரி, லோத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். லோத்து இழந்தது, அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆபிரகாமோடு நிகராக சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு எல்லாமே இருந்தது பார்த்தோம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் அவன் இழந்துட்டான். எப்படி இழந்தான், ஏன் இழந்தான்றதான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். பொருளாசை நிமித்தமாக எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். பொருளாசைன்னா என்ன? ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சு. நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறேன். பொருளாசைன்னா ஓடி ஓடி சம்பாதிக்கிறது, தேடி தேடி சம்பாதிக்கிறது, சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சேமிப்புலையோ சேர்த்து வைக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. எங்கே தப்பு வருது? தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்காமல் நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் பொருள் ஆசை எனப்படுகிறது. என்ன ஆசை எனப்படுகிறது? நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பொருளாசை வந்து வேறு. அவங்க பொருளாசை வந்து அவங்களுக்காகவே அது உதவுவதில்லை, அவங்களுக்காகவே அவங்க வாழறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படின்னா, பணம் இருந்தால் எனக்கு நிம்மதி இருக்கும், பணம் இருந்தால் எனக்கு சமாதானம் இருக்கும், பணம் வந்து கட்டுக்கட்டாக பீரோவில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், அதெல்லாம் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணாது, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அது அந்த பொருளாசைன்றது உலக பிரகாரமான பொருளாசை. அது கண்டிப்பாக ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்குன்னா அது ரொம்ப ரேர். ஆனால் எந்த பொருளாசை அதிகமாக இருக்குது? தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிற லோத்தை போல ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிலை, உங்களுடைய எதிர்காலம், முக்கியமாக உங்களுடைய வம்சம், வாரிசு எல்லாமே லோத்தோடைய வாழ்க்கை மாதிரியே பரிதாபமானதாக மாறும் என்பதுதான் அங்கே சத்தியம். சரி, அப்போ இயேசு இந்த பொருளாசை குறித்து பேசுகிறாருன்னு சொன்னேன். என்ன பேசுகிறாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு பேசுகிறத கிட்டத்தட்ட 5-6 வாரமாக அதை எடுத்து அந்த வசனத்தை காண்பித்தேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, பொருள் ஆசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு போதித்தார். யார் போதித்தார் அதை? இயேசு என்ன போதித்தாரா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ சேர்த்து வச்சாலும், எவ்வளோ பொண்ணு பொருள் நிலம் அது இதுன்னு மனுஷங்க பாஷையில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, ரத்தம் சிந்தி சம்பாரிச்சிருக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறார் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். அது என்னவல்ல? அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு. அந்த ஜீவனுக்குள்ள தான் ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். ஜீவன் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா பணம் கிடையாது. மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவத்தில் சபைக்குள்ளே அப்படி போதிச்சிட்டாங்க, ஆசீர்வாதம்லாம் பணம் அப்படின்னு போதிக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா பணம் இல்லை. பல இடத்துல அந்த போதிக்கிறேன் நான். திருப்பி அந்த வார்த்தைக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அல்லது விளக்கம் சொல்கிறேன். உதாரணம் இல்லை, விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆசீர்வாதம் என்றால் நல்ல காரியங்களை கூறுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, நல்ல வார்த்தைகளை சொல்லுவது. அதான் என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் ஆற்றல்னு ஒன்று இருக்குது, சக்தின்னு சொல்கிறோம். அது பவர் ஆஃப் த பிளெஸிங். பவர் ஆஃப் த பிளெஸிங் என்னது? இட் வில் பிரிங் ஆல் குட்னஸ் டு யுவர் லைஃப். ஆசீர்வாதம்னா எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். எந்த நன்மைகளையும் கொண்டு வரும்? அது எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். அது பணம் உட்பட, ஐஸ்வர்யம் உட்பட, உடல் சுகம் உட்பட, ரட்சிப்பு உட்பட, சமாதானம் உட்பட எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவதுக்கு பேர் தான் என்னது? ஆசீர்வாதத்தின் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இது ஏன் கிடைக்காம போச்சு? இது ஏன் அப்படி நடந்தது? இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றதான் கவனம். பொருள் ஆசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு இயேசு போதிக்கிறார். அது தொடர்ச்சியாக யூதாவில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காமிச்சேன். நிறைய பார்த்தோம். அதில் யூதாவில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காமிச்சேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு 3 பேரை பற்றி அங்கே யூதா அங்கே என்ன பண்ணுறார்? மேற்கோடிட்டு காண்பிக்கிறார். ஒன்று காயின், இன்னொன்று பிழையாம், இன்னொன்று கோரான்ற 3 மனிதர்களும். இந்த 3 மனிதர்களுடைய அழிவுக்கும் இவங்க 3 பேருமே யூதர்கள், இந்த 3 பேருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இவங்களோட ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய வாழ்க்கை ஜீவனற்று போகிறத நம்ம பார்க்குறோம், அழிந்து போகிறத பார்க்குறோம், அனுபவிக்க முடியாமல் போகிறத பார்க்குறோம், சபிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி சபிக்கப்பட்டாங்க?
ஏன் இப்படி போனாங்கன்றதுக்கு அவர் சொல்றாரு, எல்லாமே பொருள் ஆசையாய் இருக்குதுன்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் காரிருளாய் இருக்குதுன்றார். பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் எங்க போய் முடியுது? அது சேர்க்கும் போது நல்லா இருக்கும், பார்க்கும் போது நல்லா இருக்கும், கட்டும் போது நல்லா இருக்கும். ஆனால் எல்லாவற்றினுடைய முடிவுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. வேதம் அதை போதிக்கிறது. மனுஷனுடைய ஓட்டத்தை பார்க்காதீங்க, ஒரு மனுஷனுடைய முடிவை பாருங்கள்ன்றாருங்க. அப்போ முடிவு காரிருளாய் ஒரு விசுவாசிக்கு இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு காரியம். அது காயினுடைய அடையாளம், அது பிள்ளையாமுடைய அடையாளம், அது கோராவுடைய அடையாளம். ஒரு விசுவாசியின் அடையாளம் அது இல்லை என்பதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? அது அதனால தான் முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு போய் பார்த்தோம். பொருளாசை எல்லாருடைய முடிவும் காரிருள்னா, அப்போ அன்னைக்கு பொருளாசை, இன்னைக்கு சொல்லணும்னா பண ஆசை, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே பணம் கிடையாது. என்னதான் இருந்ததுங்க? பண்ட மாற்று தான் இருந்தது. பொருள் தான் மாற்றிப்பாங்க, பொருள் தான் குடுக்கல் வாங்கல் சேர்த்து வைக்கிறது எல்லாமே பொருளாக இருப்பதனால பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் பொருள் ஆசைன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பணப்புழக்கம் வந்ததுக்கப்புறம் புதிய உடன்படிக்கைலாம் படித்து பார்த்தீங்கன்னா பண ஆசைன்னு இருக்கும். என்ன ஆசைன்னு இருக்கும்? அது பண ஆசைன்னு இருக்கும். அதனால் ரெண்டுமே வித்தியாசம் நினைக்கக்கூடாது, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அன்றைக்கி பொருள் இருக்குது, இன்றைக்கி பணம் இருக்குது, அவ்வளோதான், ரெண்டுமே ஈக்குவலாங்க. சரி, அப்போ புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு, முக்கியமாக தீமோத்தேயுக்கு டீச் பண்ணுறார். அதாவது நீ சபையில் இதை சொல்லிக் கொடுவோம் விசுவாசிகளுக்குன்னு சொல்லிக் கொடுக்குறார். எதை சொல்கிறாரு அதை தான் இன்றைக்கி நம்ம அங்கேருந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆரம்பித்து சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 9-10 வசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்கள் எதுலலாம் சிக்கிறாங்களா? அவங்க சோதனையில் கண்ணியில் மனுஷரை கேட்டில் அழிவில் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவமான பலவிதமான இச்சைகளிலும் அவர்கள் விழுகிறார்கள் சொல்லிட்டு சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது? வேறா இருக்கிறது. இந்த பண ஆசை எங்க லீட் பண்ணுது? அவங்களை எங்க கொண்டு போய் விடுது? முதல்ல ஆரம்பம் என்ன? பண ஆசையோட எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பண ஆசை இருக்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, அவனுடைய முதல் ஆரம்பமே விசுவாசத்தை விட்டு வழுவி போவது. எதை விட்டு வழுவி போவது? விசுவாசம்ன்றது பாருங்க, எல்லாமே ஒரு பெரிய ஒரு உள்ளடக்கம். அது தேவனை தேடி வரீங்க, இது எதை காண்பிக்கிறது? It shows the faith. யார் மேலே விசுவாசத்தை காட்டுது? அது ஆமாம், தேவன் மேலே இருக்கிற விசுவாசம். ஒரு சபைக்கு வரீங்க, ஒரு ஊழியத்தை இணைஞ்சிருக்கிறீங்க, ஒரு பொருளை கொடுக்குறீங்க, ஒரு காசை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இந்த செயல் எதை காண்பிக்கிறது? விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியை காண்பிக்கிறது உங்கள் விசுவாசம்ன்றத. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பொருள் ஆசை வந்துருச்சு, ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை வந்துருச்சுன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அவனோட விசுவாசத்திலிருந்து அவன் வழுவி போகிறது, விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடைகிறது, அவன் விசுவாசம் குறையிறது, அவன் விசுவாசத்திலிருந்து மாறி போகும்போது நல்லாவே தெரியுது அவனுக்குள்ள என்ன வந்திருக்கிறது? பொருள் ஆசை, பண ஆசை வந்திருக்கிறது. அது அவனை விசுவாசத்திலிருந்து வழுவி போகிறது மட்டும் இல்லை, வசனம் அங்கே சொல்றாரு, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்க. இந்த பணத்துக்காக விசுவாசத்தை விட்டு விலகினவர்கள், இந்த பணத்துக்காக பின்வாங்கின கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளை பார்க்குறோம் பாருங்க. இந்த வார்த்தை அப்படி உண்மையானதாகவே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில அநேக வேதனைகளாலே தங்களை என்ன பண்ணுகிறார்கள்? உருவ குத்தி கொண்டே இருக்கிறது. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்கிற மனதே வரதில்லை பாருங்க. யூதாசுக்கு இருந்து இருதயம் கூட இல்லைன்னு சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. யாருக்கு இருந்து இருதயம் கூட? கடந்த வாரம் அதெல்லாம் பார்த்து முடிச்சிருந்தோம். பொருள் ஆசையில், பண ஆசையில். இயேசுவோட சீஷனாகவே கூட இருந்தவன், அவனுக்குள்ளே ஒரு பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசை எந்த அளவுக்கு போச்சுன்னா, இயேசுவே காட்டி கொடுத்து ஆமாம் வாங்குற அந்த பணம். ஆனால் அந்த பணம் ஒரு கட்டத்தில் உனக்கு புரியுது, இந்த பணத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த பணம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை விட மேன்மையான ஒன்று இருக்கிறது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், ரட்சிப்பு, உறவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த பணத்துக்கு பின்னாடி வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் திருப்பி கொடுக்குறான் பாருங்க. கொடுத்த ஆளுங்கிட்டே, வாங்கின ஆளுங்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க வாங்க தயாராக இல்லை. அந்த பணத்தை அவன் எங்கேயாவது கடலை வீசி எறிஞ்சிருக்கலாம், எங்கேயாவது குளத்தில் வீசி எறிஞ்சிருக்கலாம். இல்லை, அவன் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தான், ஏழைகளுக்கு விட்டு கொடுத்துருக்கலான்னு பேசினான். ஒரு ஸ்திரீ இயேசுக்கு செய்யும் போது வசனம் சொல்லுது, அவனுக்குள் பிசாசு புகுந்தபடியால் அப்படி பேசலாம்.
அவன் பொருளாசை பணாசை உள்ளவனாக இருந்தபடியால் அப்படி பேசினான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுது, அவன் திருடனாக இருந்தபடியால் அப்படி பேசினான். இதெல்லாமே வசனம். அவன் யாராக இருந்தபடினாலே, திருடனாக இருந்தபடினாலே கடவுளுக்கு செய்வதை ஏன் செய்யணும், அது ஏழைக்கு செய்யலான்னு பேசினான். அப்போ அதனால தான் பாருங்க, அப்படிப்பட்ட யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வாங்கின பணத்தை ஏழைக்கும் செய்யல, எந்த தரித்திரருக்கும் கொடுக்கல. அந்த பணத்தை கடத்த எங்கே பயன்படுத்தினான்னு பார்த்தோம் நம்ம, அதை தேவாலயத்தில் தூக்கி எறிந்தான் இருக்குது. எங்கே எறிந்தான்? அதை வேறு வழியே கிடையாது. Finally he threw his money in the temple. தேவாலயத்தை தூக்கி எறிந்து போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் நம்ம. அவன் யார்? அவன் அந்நியனா, புறஜாதியா, ஆண்டவர் அறியாதவனா? 3.5 வருஷம் ஆண்டவரோட கூட இருந்து அவர் பேசின வார்த்தைகளை கேட்டு விசுவாசம் அடைந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்த ஒரு மனிதன் தான் பிற்காலத்தில் யாராக மாறுகிறான்? அவன் சபிக்கப்பட்ட பிசாசு புகுந்த திருடனாய் மாறி பின்பதாக நரகத்துக்கு அவன் போனதை நம்ம பார்க்குறோம், நித்தியமான நரகத்துக்கு. அப்போ இன்னைக்கு பிசாசுடைய தந்திரமான வழியும் வேலையும் அதுதான் இருக்குது. ஒரு விசுவாசி எதில் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண விஷயத்தில் தான். எந்த விஷயத்தில் தான் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க? பண விஷயத்தில். மற்ற எல்லாத்தையும் கரெக்டாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு வர்றது அது இது மற்றதெல்லாம் ஓகே, அவங்க திருப்திக்கு வாழ்ந்துருவாங்க. ஆனால் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் மணி. அதனால தான் இயேசு போதித்தார், பொருளாசை குறித்து எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பி அவேர் ஆஃப் மெட்டீரியலிசம். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள்? இயேசு பேசுகிறார் பாருங்க, எவ்வளோ முக்கியமானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போகிறார். பி அவேர் ஆஃப் மெட்டீரியலிசம். பிகாஸ் மெட்டீரியலிசம் வில் லீட் யூ டு ஆல் சின் என்றார். பவுல் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு விலகி போவாங்க. விலகி போகிறதுனால என்ன? காரிருள் தான் அவங்களுடைய முடிவாக இருக்கும். இதுதான் முடிவாக இருக்கும் அது. ஆமாம், நீ பணத்தை சேர்த்து வைக்கிறதுனாலே, கடவுளை ஏமாத்துறதுனாலே, கடவுளை கனம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நீ ஒன்றும் வாழ்ந்துட்டு போகிறதில்ல, நீ ஒன்றும் செலுத்தி விட போவதில்லை. உன் கண் முன்னாடி சில காரியங்களை பார்ப்பாய் நீ. அதை தான் எங்கள் தீமோத்தி போதிக்கிறார். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? சினிமா தியேட்டருக்கு போனாங்களா? காரணம் என்ன? வேற ஏதாவது பாவம் செஞ்சாங்களா? பண ஆசை அந்த நிலைக்கு அவங்கள எல்லா விசுவாசிகளையும் அப்படி கொண்டு போகின்றார். சரி, இன்னைக்கு இது கடைசியாக இந்த டாப்பிக்கை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெறாமல் தடுக்குது, அல்லது ஆசீர்வாதத்தில் உண்மையாக இல்லைன்னா அது காரணம் இந்த பண ஆசை தான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நிறைய. அதோடைய கடைசி கட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடைசி காரியம் என்ன? பண ஆசை கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிற பாவம். The lust of money is a sin that tempts the spirit of God. பண ஆசை கர்த்தருடைய ஆவியை என்ன பண்ணுகிறதா இருக்கிறது? சோதிக்கிற பாவம். என்ன பாவம் அது? கர்த்தரை சோதிப்பது என்னவா இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. சரி, ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். தேவனை சோதிக்கிற ஒரு பாவம் அப்படின்றார். யாரை சோதிக்கிற பாவம் அது? தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியினவரை. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறவங்க, இந்த அறகுறையாக சத்தியத்தை கேட்டவங்க, ரட்சிக்கப்பட்டு 2-3 வருஷத்தில் ஊழியத்துக்கு வந்த ஆளுங்க, இந்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கும் அவங்களாம் பாஸ்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஆனால் எந்த லிமிட்டில் செய்யணும், எதை பேசணும்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதுவும் தெரியறது இல்லை. எங்கேயாவது போயிட்டு பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்டை பணம் கொடுத்து வாங்கின்னு வந்துட்டு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது போதிக்கின்றாங்க. கிடையாது. வேதம் 2 விதமான சுவிசேஷத்தை போதிக்க சொல்கிறது. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன். அதை எல்லாருமே போதிக்கணும், எல்லா விசுவாசிகளும் போதிக்கணும், எல்லா மனுஷங்களும் அதை போதிக்கணும். காஸ்பல் ஆஃப் சால்வேஷன் என்ன? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் கல்வார் சிலுவின் மரணம், அதனால் உண்டாகிற ரட்சிப்பு. இது 3 மட்டும்தான் பேசணும். சுவிசேஷகன் என்றால் அதுதான். இப்போ நிறைய சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க இல்லையா? சுவிசேஷம்னா எவாஞ்சலிஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு பிரபலமான சுவிசேஷர்கள் பேர்லாம் சொல்கிறேன். பால் தினகரன், மோகன் சி லாசரஸ், இது மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்களாம் யாராக இருக்கிறாங்க? சுவிசேஷகர்கள், பாஸ்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் இருக்கும். இப்போ இந்த குரூப்புக்கெல்லாம் சிஎஸ்ஐ தான் ஹெட்டு. யார்? பால் தினகரனாக இருக்கட்டும், மோகன் சி லாசரஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் தலைமை சபை. நாளைக்கு அவங்க இறந்து அடக்கம் பண்ணுறது எல்லாமே அது சிஎஸ்ஐ சபை தான். ஆனால் வெளியே பேசுகிறது வேஷனோ பெண்டிகாஸ்டல் வேஷமாக இருக்கும். சரி, ஒரு பக்கம் அதை வச்சுப்போம். சரி, இவர்கள் பேசுவதற்கு சரியானது தகுதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டுமே, இதை மட்டுமே பேச வேண்டிய இவங்கள் சாகிற வரைக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் பேசணும். 2வது ஒன்று இருக்குது, ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? The kingdom of gospel, the gospel of kingdom.
ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? ஒரு ராஜ்யத்துக்குள்ள, ஒரு அரசாங்கத்துக்குள்ள எப்படி வாழணும், எப்படி செயல்படணும், எப்படி இருக்கணும், அதுக்கான பிரமாணங்கள் என்ன, வழிகள் என்ன என்பதை போதிப்பது. இதை போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. பிகாஸ் தே ஆர் நாட் பாஸ்டர்ஸ். அவங்க யார் கிடையாது, அவங்க பாஸ்டர்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாஸ்டருக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் நான். டூரிஸ்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் இருக்கிற வித்தியாசம், சுற்றுலா பயணிக்கும் அதே போல் இந்த நாட்டை சேர்ந்த பிரஜைக்கும் இருக்கிற வித்தியாசம். சுற்றுலா பயணினா என்ன? நீ வரலாம், ஊரெல்லாம் என்ன பண்ணலாம், நீ சுற்றி பார்க்கலாம், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே இருக்கிற நல்லதெல்லாம் நீ பேசலாம். ஆனால் சிட்டிசன் ஒருத்தர் இருக்கிறாங்க. சிட்டிசன்னா யார்? பிரஜை, இந்த நாட்டுடைய பிரஜை. அவன் மட்டும்தான் அரசியலில் பேச முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டுக்காரன் எவனா வந்து மோடியை திட்டினானா, வெளிநாட்டுக்காரன் யாரை வந்து ஸ்டாலினை திட்டினானா உடனே அரெஸ்ட்டு. அதே போல் உங்களுக்கு அதான், நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அங்கே போய் ட்ரம்ப் சரியில்லை அப்படின்னு போர்டை போட்டுச்சிங்கன்னா உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சு உங்களை தீவிரவாதின்ற முத்திரையை குத்தி உங்களை தண்டிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அது உரிமையே கிடையாது. உங்கள் லிமிட் வந்து யூ ஆர் ஏ ட்ராவலர், யூ ஆர் ஏ டூரிஸ்டர், அவ்வளோதான். அந்த லிமிட்டோடு என்ன பண்ணிடணும், நின்றுடணும். அதை தாண்டி இல்லை நான் ராஜ்யத்துக்குள்ளே நுழைவேன், ராஜ்யத்தை பற்றி நான் தலையிடுவேன்னா நீ இந்த நாட்டுடைய பிரஜை இல்லை. அதே போல் தான் வேலையில் தேவனுக்கு செய்கிற ஊழியம் தான், தேவனுக்கு செய்கிற வேலை தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷகன் சுவிசேஷனுடைய வேலையை செய்யணும். பாஸ்டர்ஸ் அவனுடைய வேலையை என்ன பண்ணணும், அதை செய்யணும். இதுவே புரியுறதில்லை நிறைய பேருக்கு. அப்போ அதனால தான் கண்ட நேரத்துக்கு கண்டதை எடுத்து பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்துருப்பான். உனக்கு ஏன் இந்த வேலை? தான் செய்ய வேண்டிய வேலை என்ன, லிமிட் என்ன, அதிகாரம் என்றது நிறைய நேரத்தில் தெரிவது இல்லை. அப்போ இது அவனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உட்காந்துருக்கிறவங்களுக்கும் தெரியறதில்ல. கிறிஸ்தவங்களாம் இருக்கிறவங்களும் வித்தியாசம் தெரியல. பாஸ்டர்ஸ் யார், எவாஞ்சலிஸ்ட் யார், இவங்களாம் எந்த வித்தியாசமும் தெரியுது. கும்பலாக போகிறாங்களா, பைக்கில் எடுத்துன்னு போகிறாங்களா, 2 பாட்டு பாடினாங்களா, சர்ச்சில் பாடுற பாட்டை தான் இங்கேயும் பாடுறாங்கன்னு நினச்சிக்கிறான். கிடையாது. அவங்களால ஒரு தொடர் போதனை எடுக்க முடியாது. ஹலோ, அவங்களால ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இவ்வளோ பேசுகிறாங்களா, அந்த ஞானஸ்நானம் ஒரே எங்கேயே பார்த்து எந்த எவாஞ்சலிஸ்டாக ஞானஸ்நானம் கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்கிறதவனை பார்க்கலாம். பிகாஸ் ஒன்லி பாஸ்டர் ஹேவ் த ரைட் டு கிவ் த பேப்டிசம். போதுகிறதுக்கு மட்டும்தான் என்ன உரிமை இருக்குதாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குற உரிமை கொடுக்க வேதத்து முறை, அது ஒழுங்கு, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஆனால் கொடுக்குற முறை யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அது போதுகிறதுக்கு மட்டும். ஏன்னா அவன் மட்டும்தான் தெரியும் விஷயம் என்னன்ட்டு. அந்த ஒழுங்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியுன்றத வரை செய்வதற்கான வேதவசனத்தின்படி முறை அதுதான். முறையை தவறி போகும்போது தான் பாருங்கள் பிரச்சனை வருது. தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது, தேவையில்லாதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எடுத்து தயங்குற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் சப்ஜெக்ட் தான். இது ஆராதனைக்கு போங்க, ஆண்டவர் உங்கள் ஆறுதல் அளிப்பார், சமாதானம் தருவார், பிரச்சனைகள் நீங்கும், கட்டுகள் அறுக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும், வாளாக்காமல் தலையாக்குவார், இப்படி போதிப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்றதுக்குரிய கோர் ஆஃப் த சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது வசனத்துடைய சத்தியத்துடைய அடிப்படை அதை என்ன பண்ணுறதுல கொண்டு போகிறதே இல்லை. சரி, அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே எடுத்து காண்பிக்கிறேன், கவனமாக அதை கேட்கணும். அதை கேட்டால் தான் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். ஏன் சீமானா ஒரு விசுவாசியம் மாற முடியலன்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் வழிகள் என்ன, பிரமாணங்கள் என்ன, வேதம் எதை கூறுகுதுன்றதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ சின்ன வேலை கிடச்சா போதும், சின்ன உயர்வு கிடச்சா போதும், சின்ன ப்ரமோஷன் கிடச்சா போதும், அந்த சின்னதுலே பல பேர் உண்மையாக இருக்கிறதும் இல்லை. எங்கே அடி வாங்குறாங்க, எங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கே ஆவியானவரை சோதிக்கிறாங்கன்றது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது சபைகளில். அப்போ அதனால தான் இதை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இதை எடுத்து நம்ம பார்க்கவும் போகிறோம் நம்ம. சரி, அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பண ஆசை கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிற பாவமாய் இருக்கிறது. யாருடைய ஆவியை சோதிக்கிறீங்க நீங்கள்? கர்த்தருடைய ஆவியை. சரி, பார்க்கலாமா? அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம், அப்போஸ்தலர் 5 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே இருந்து பார்க்கலாம். ஏனென்றால் இது மாதிரி நீங்கள் கேட்க முடியாது, என்ன சொல்லிடுவாங்க, அதை சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் இந்த ப்ரொஃபஷனலாக இல்லாமல் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கம் பண்ண வேண்டியவங்க இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த கொஞ்சம் பைபிள் ஸ்டடி இல்லாத சபைகள், இந்த மாதிரி சபைகளில் இருக்கிற விசுவாசிகள்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் சபைக்கெல்லாம் போங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க, காணிக்கை தசமாகும் கொடுப்பது பாவம்னு பிரசங்கம் பண்ணுறான். எது கொடுப்பது பாவம்? அது காணிக்கையும் தசமும் பாகமும் நீங்கள் கொடுப்பது பாவம்னு ஒரு 4 வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு காட்டுறான். சம்மந்தமே இல்லை, ஆனால் நம்புகிறான், நம்பி அதை பின்பற்றுக்கிறான். பின்பற்றி நான் போகிறேன், நீ லோத்தா மாற போகிற, அவ்வளோதான். வேறு ஒன்று ஆபிரகாமாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. கோரா செய்த பாவத்தை செய்கிறார்கள். யார் செய்த பாவத்தை செய்கிறார்கள்? அவர்கள். கோரா என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் நல்லவர்கள். அதே வேலை தான் இந்த ஆளுங்க செய்வாங்க.
வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்ட ஆளுங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இந்த சுவிசேஷர்கள்ன்ற பேரில் இருக்கிற ஆளுங்க எதில் விசுவாசிகளை அட்ராக்ட் பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் எதில் அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் தான். டோன்ட் ஹானர் காட் பை யுவர் மணி. கடவுளுக்கும் பணம் தேவையா? இப்படி பேசுகிறான். கேட்கும் போது விசுவாசி சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெரிய வெளிப்பாடை பேசிட்டார் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளிப்பாடுலாம் இல்லை, ஒன்று அழிக்கிறதுக்கு அவனுக்குள்ளே எப்படி யூதாஸுக்குள்ளே எப்படி ஒரு பிசாசு பூந்தானோ அதே பிசாசு இப்போ அவனுக்குள்ளே பூந்து ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. உனக்கு கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும். கடவுளை கனம் பண்ண வேண்டிய பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணி நீ அதில் ஏதோ ஒன்று செய்கிறது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அது நன்றாக இருக்கும். அதனால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது இல்லை. இட் வில் கோயிங் டு லீட் யூ இன் தி டார்க்னஸ். அதோடைய முடிவு என்னவாக இருக்கும்? காரிருள். அந்த முடிவு என்னது? வேதனை. அநேக வேதனைகளாலே உருவ குத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு புதிய உடன்படிக்கையிலிருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். நான் கொடுத்த அந்த டாபிக் அங்கிருந்து எடுத்துருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது பாவம் சொல்கிறேன் இல்லையா? எது கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறது? சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதோ, இல்லை ஏதோ சின்ன ஒரு பொய் பேசிட்டேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், வேறு ஏதோ ஒரு கிரியை செஞ்சுட்டேன், அதனால் இல்லை பண விஷயம்தான் பரிசுத்த ஆவியை சோதிக்கிற பாவமாக இருக்கிறது என்பதை வசனத்தோடு ஆதாரத்தோடு புதிய உடன்படிக்கையின் சபையிலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனால் அங்கே இருக்கிற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse 1. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். சரி, இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? புதிய உடன்படிக்கையின் சபை, அதாவது இப்படி இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த சபை என்பது புதிய உடன்படிக்கையின் சபை. இந்த சபையுடைய ஆரம்பம், த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆதி திருச்சபைன்னு சொல்கிறாங்க. அந்த ஆதி திருச்சபையை நடத்தினவர்கள் பேதுரு, யோவான் போன்ற சீஷர்கள். 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுறாங்க. ஆயிரக்கணக்கில் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், பேதுரு இந்த காணிக்கையை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணதுனால ஜனங்கள் எந்த அளவுக்கு உதார குணமுள்ளவனாக மாறினாங்கன்னா, தங்களுக்கு இருந்த வீடு, ஆஸ்தி, நிலம், அது இதுன்னு எல்லாவற்றையும் விற்று அதை பணமாக கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? அதை வைத்தார்கள் இருக்குது. ஹலோ, நீங்கள் கொண்டு வர்றது கையில் தான், ஆனால் வச்சது எங்கே வச்சாங்கன்னு இருக்குது? ஒரு ஊழியக்காரன் தனக்கு வருகிற வருமானத்தில் அது கடவுளுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரி, ஜனங்க அது அந்த லெவலில் தான் என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். என்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஜனங்க கொடுக்குற பணம் பெருசாக தெரியுதோ, ஜனங்க கொடுக்குற பணத்தை தூக்கிட்டு தலை மேலே வைக்கிறியோ, அன்னைக்கு அங்கே ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் அங்கே நடக்காது. அங்கே பிசாசுடைய கிரியைகள் தான் நடைபெறும். வேறு ஒரு இயேசுவை தான் வணங்க வைக்க முடியும். ரொம்ப தெளிவாக இருக்குது. கையில் கூட வாங்கலை. they even not received in the hand. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். பட் they have the conscience. நல்லா புரிஞ்சுக்கணும். அசால்ட்டாக இல்லை, எவனோ கொடுக்குறான் எவனோ போகிறான் அப்படின்னு இல்லை. ஏன்னா அதை நீங்கள் ஏற்கனவே இருந்த மதத்தில் அப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா? உண்டியில் யாரும் வச்சுருப்பாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதோ ஒன்றா 10 ரூபாயும் போடலாம், 5 ரூபாயும் போடலாம், எப்படி ஒன்றா போடலாம். இட் இஸ் யுவர் விஷன்ற மாதிரி இருக்கும். பட் they are aware of what they are offer. விசுவாசிங்க என்ன போடுறாங்கன்றதுல எப்படி இருந்தாங்க? அவங்க கவனமாக இருந்தார்கள். இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். யார் அதை கற்றுக் கொடுத்தது? இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் வேதத்தை போய் படித்து பாருங்கள். அசால்ட்டாக நினைக்கிறோம் இல்லையா? சாதாரணமாக எண்ணுகிறோம் இல்லையா? அது வேறு விதத்தில் பிசாசு இந்த யூதாஸுக்கு தோன்ற மாதிரி தோன்ற வைக்கிறான் இல்லையா? எப்படி தோன்ற வைக்கிறான்? பணம், நம்ம போடுற பணம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம போடுற பணம் தான் பாஸ்டர் சாப்பிட்றாரு, பாஸ்டர் வாழறாரு. ஆமாம், ஃப்ராங்காக தான் உண்மை. ஆனால் அது உங்களுடையது அல்லன்றது தான் அடுத்த கட்ட உண்மை. யாருடையது அல்லது உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளல. அது தேவனுக்குரியது. யாருக்குரியதாக இருக்குது? அது எனக்குரியதாக இருக்குது. அவ்வளோதான். ஊழியம் செய்கிறவனுக்குரியதாக இருக்கிறது. சுவிசேஷகன் சுவிசேஷத்தினாலே பிழைப்பான்றது வசனம். எதனாலே பிழைப்பானவன்? ஆமாம், அது தேவன் எங்களுக்கான ஒரு வழியாக இதை வைத்திருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அது உங்களுக்குரியது அல்ல. ஆனால் மைண்ட் அப்படி போயிடுதுல்ல. இப்போ யூதாஸ் யோசிச்ச மாதிரி தான். வெளியேற பெற்ற இந்த நலந்தைலத்தை உடச்சி ஊற்றுனதுக்கு பதில், இயேசு கொடுத்த பதில் அதை எடுத்துகிட்டு போய் யாரும் கொடுத்துருக்கலாம்? நான் இந்த கிறிஸ்தவத்தில் 2-3 பேர்கிட்ட விசுவாசிங்கிட்ட இருந்து கேட்ட வார்த்தைகள் அது எல்லாமே. ஹலோ, யாரு கொடுத்துருக்கலாம் அதை? ஆமாம், இவங்களுக்கு நம்ம ஏன் செய்யணும்? ஏழைகளுக்கு கொடுப்போம். எங்க நீங்கள் சொல்கிற அதே பிரமாணத்தை தான் முஸ்லீம்ஸ் கடைபிடிக்கிறாங்க. யார் கடைபிடிக்கிறது? ஆமாம், கேட்குறதுக்கு ரொம்ப உன்னதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாமே
கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கடவுளுக்கு செய்வது வேற, மனுஷனுக்கு செய்வது வேற. நீங்கள் செய்கிற எந்த ஏழையும் உங்களுக்கு தெய்வமாக மாற முடியாது. நீங்கள் செய்கிற எந்த ஏழைக்கு உதவினாலும் அல்லது எந்த விதமான தான தர்மத்தினாலும் நீங்கள் தேவனை கண்டடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது வேற, இது வேற. அது வேற, அது செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. ஆனால் அது தெய்வீகமானதும் அல்ல, அல்லது தேவனுக்கு நிகரானது ஈடானதும் அது அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி போயிடக்கூடாது பாயிண்ட். அப்போ நிறைய விசுவாசிகள், சில விசுவாசிகள் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு பாருங்கள், கொடுத்த பிறகும் தசமாக காணிக்கல சிலவங்க ஏதோ கொடுப்பாங்க. கொடுத்த பிறகும் அவங்களுக்கு என்ன, நான் கொடுத்த பணம், யார் கொடுத்த பணம் அது, ஐ ஹாவ் சோன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி தெரில அவங்களுக்கு. அவங்க ஏதோ ஒரு கோயில் உண்டியில் போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, அப்படி அந்த சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இன்னும் கொடுக்கவே. எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, நெவர் கிவ் எனி மணி வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் செலுத்துகிற காணிக்கை கூட விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது என்னவாக இருக்கிறது, பாவமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப நாளாகவே இப்போ தெரியும். ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான காரியத்தை, அது இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்டை பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தின்படி இல்லை, தாராளமாக உதாரணமாக. அனனியா சப்பீராவும் அப்படியே தங்களுக்கு இருந்த ஒரு நிலத்தை முழுவதுமாய் விற்று அது கடவுளுக்குன்னு கொடுக்கணுன்ற முடிவு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்படி முடித்து அந்த பணம் கையில் வந்த உடனே வழக்கம் போல் லோத்தோடைய மனைவி என்ன செஞ்சாலோ, என்ன செஞ்சிருப்பான்றது இங்கே தெரியுது. லோத்தோடைய மனைவி என்ன செஞ்சிருப்பா, தவறான சில நேரத்தில் ஐடியா கொடுக்குறதுல அவங்க ரொம்ப வல்லவங்க. ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை நடத்துகிறாங்க. நிறைய ஆண்கள் குடும்ப பொறுப்பை மொத்தமாக அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஃப்ரீடம் நினைக்கிறாங்க, அதை ஃப்ரீடம்னு அதை நினைக்கிறாங்க. கேள்வி கேட்டால் சண்டை வரும், சொன்னால் பிரச்சனை வரும். அதனால் எப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவோம், யூ ஷுட் லேர்ன் எ பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஃப்ரம் த பைபிள். சிறந்த புருஷனாக இருப்பது எங்கேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள்? எல்லாமே அப்படி தான், எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான். சிறந்த புருஷன், சிறந்த மனைவி, சிறந்த பிள்ளைகள், சிறந்த போதகர், எவ்ரி திங் ஷுட் பி லேர்ன் ஃப்ரம் த பைபிள். வேத வசன சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். We go and read about David, what kind of husband he is. தாவீது எப்படிப்பட்ட புருஷனாக இருந்தான்னு போய் படித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே போல் ஒரு புருஷனாக நம்ம முடியும், வாழ முடியும். அவன் சொல்லிட்டான் பாருங்க, உனக்கு ஒரு லிமிட் இருக்குது, உனக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்ன லிமிட் அது? நீ என்னுடைய பர்சனலுக்கு வேணா இதுவாக இருக்கலாம், ஆனால் தேவனை விடவோ தேவனுக்கு நிகரானவோ நீ இல்லை என்பதை அவன் தெளிவுமாய் தன்னுடைய மனைவிக்கு, முதல் மனைவிக்கு அதை வெளிப்படையாக சொன்னாத. அதனால் என்ன, அதனால் கோச்சிக்கிட்டு, அதனால் பிரிஞ்சு, அதனால் சாவுற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, எல்லாமே ரைட்டு. ஆனால் தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். அவனுக்கு வாரிசு உண்டானது. அந்த வாரிசு உலக புகழ் பெற்ற வாரிசாய் சாலமன் மாறினான். தேவனுடைய திட்டம் நிறைவேறுது பாருங்க. ஆனால் ஆகாப்னு ஒருத்தர் தான் ராஜா, அவனும். அந்த ஆகாப் ராஜாவுடைய நிலைமை என்ன? மனைவிக்கு பயந்து, மனைவி சொல் பேச்சை கேட்டு, கடைசியாக சந்ததி இல்லாமல், அவனுக்கு எந்த விதமான சமாதானமும் இல்லாமல், கடைசியாக ஒரு துன்மார்க்குன்னு விட, நம்ம ஊரில் சொல்லுவாங்களையா, அதை எகும் அதை சொன்னான், செத்த நாய் போல் அவன் செத்து போனான். எதுக்கு ஈடாக கொண்டு போனாவன்? ஆமாம், ஒரு அரண்மனையில் வாழ்ந்தவங்களுடைய நிலைமை அப்படி போச்சாங்க. ஸோ எவ்ரி திங் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் த பைபிள். அப்போ அங்கே மனைவி சொல் பேரி கேட்டு தாங்க ரெண்டு பேரும் தே ஹேவ் டிஸ்கஸ்ன்றதை பின்னாடி நம்ம படிக்கிறோம். சரி, என்ன டிஸ்கஷன் நடக்குது அதான் கவனிக்கணும். இப்போ வாட் டிஸ்கஷன் தே ஹேவ் டன், என்ன பின்னாடி தகவல் வருது. ரெண்டு பேரும் மனைவியும் புருஷனும் மனைவியும் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம், நம்ம நிலம், இது எல்லாத்தையும் கடவுளுக்கு தரணுமா? இது எல்லாத்தையும் யாருக்கு தரணுமா? நம்ம கடவுளுக்கு தரணுமா? இன்னைக்கு உங்களுடைய லிட்டில் பிட் ஆஃப் ஃபெய்த்ல இருந்து பேசுகிறேன். லிட்டில் பிட் ஆஃப் ஃபெய்த்னா குறைஞ்சபட்ச விசுவாசம். தசம பாகம்னா என்னது? 10% காணிக்கை என்றாலும் உங்களுடைய மன விருப்பத்தின்படி இருக்குது. அப்போ 10% வரும்போது குறைஞ்சபட்சம் தான் வச்சுருக்காங்க. 10% தசமாகம் அல்ல. 10-20 கொடுக்குறவங்களை எனக்கு தெரியும், 10-30 கொடுக்குற விசுவாசிகளாம் வேறு சபையில் நான் பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மினிமம் அந்த 10th of 1 தான் தசமாகம் தான். 10-1 விளக்கம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மினிமம் லெவல் கூட கொடுக்க முடியாமல் தேவன் ரொம்ப மினிமம் லெவல் தான் செட் பண்ணியிருக்கிறார். அதை தேவன் செட் பண்ணார், இல்லை யாக்கோபு செட் பண்ணலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாக்கோபு செட் பண்ணலாது. இந்த சுகத்து பத்திரமே கொண்டு வந்தால் நான் எனக்கு வருகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிற தசமாகம்
10 1 செலுத்துகிறேன்னு சொன்னா யாக்கோபுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது வாழ்க்கையை. பைபிள் படிக்கும் போது ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கணும். யாக்கோபுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தினான். ஹலோ, நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி எடுப்பாங்க. தசபாகம்ன்றது வந்து பிரதர் யாக்கோபு கொண்டு வந்தது, பைபிள் அதுக்கு தான் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா ஏமாற மாட்டீங்க. பிசாசு எப்பவுமே தந்திரத்தில் தான் உங்களை வீழ்த்துவான். பிசாசு ஒரு நாள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதையோ சீமானாக இருப்பதையோ விரும்புவதில்லை. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பண ஆசை காட்டி அது மூலமாக எல்லா தீமைக்கும் உங்களை உட்படுத்தி கடைசி உங்கள் வாழ்க்கையை காரில் கொண்டு போய் தள்ளுவது மட்டும்தான் அவனுடைய எண்ணமாய் நோக்கமாக இருக்குது. அப்படி தான் பல விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். அந்த லிஸ்டில் தான் மாற்ற ஒரு கப்பல், ஒரு பிலீவர், நியூ கவர்னன்ட் பிலீவர், புதிய உடன்படிக்கையின் சபையின் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அங்கே சோதிக்கப்படுறதை பார்க்குறோம், ஏமாந்து போகிறத பார்க்குறோம். அவர்களுக்கு பேர் தான் அனனியா சப்பீரா. சரி, இவளை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது என்னது? கிரயத்தில் ஒரு பங்கை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் வஞ்சித்து வைத்து. நல்லா அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா பின்னாடி அதெல்லாம் பார்க்க போகிறேன். இதோட வஞ்சித்து என்ன பண்ணின்றது? வஞ்சித்தார்கள். வஞ்சித்துனா ஏமாற்றுவது. அந்த வார்த்தை அப்படியே கவனிச்சிங்க, ஏன்னா அது இன்னொரு வசனத்தோடு எடுத்து காண்பிக்க போகிறோம், அப்போ நல்லா விளக்கமாக புரியும். சரி, கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்தவர்கள் வைத்தார்கள். எதை வஞ்சித்தாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன், இப்பயும் சொல்லிடலாம். அதை தசமபாகையும் காணிக்கையும் வஞ்சித்தாங்க அவங்க. சரி, கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்துனா அதான் விளக்கம். தசமபாகத்தை காணிக்கையும் வஞ்சிக்கிறது. சரி, வஞ்சித்து வைத்து என்ன செய்தார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். சரி, 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு வராங்க தசமபாகத்தை. குறிப்பிட்ட இந்த மனுஷன் நிப்பாட்டி, அனனியாவை நிப்பாட்டி, அது ஆவியானவரும் வெளிப்படுத்திருக்கலாம், இல்லை மற்ற மனிதர்கள் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஏமாற்றினது நிச்சயம். அந்த ஏமாற்றுறதை தான் பேதுரு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? எப்படி கேட்டிருக்கலாம் பேதுரு? என்னப்பா அனனியா, காணிக்கை கொண்டு வந்திருக்கிற, தசமபாகம் கொண்டு வந்திருக்கிற, இவ்வளோ தான் சம்பளமா? இவ்வளோக்கு தான் வித்தியா? இப்படி பேசிடலாம். ஆனால் எடுத்த உடனே ஒரு பாயிண்ட் அங்கே வைக்கிறாரு. அவனுக்கு உணர்த்தணும், அவனுக்கு புரியணும், நீ செய்தது பாவம் என்பதை உணர்த்தும்படியாக என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி. யார் இடத்துல போய் சொல்லும்படி? எந்த விஷயத்தில்? எந்த விஷயத்தில்? ஜப விஷயத்துலையா? 10 அதிகாரம் படிக்கிற விஷயத்துலையா? முட்டி போடுற விஷயத்துலையா? சபைக்கு வர விஷயத்துலையா? ஹலோ, அன்பு காட்டுற விஷயத்துலையா? எதில் வைக்கிறாரு? பண விஷயத்தில் யாரோட சம்பந்தப்படுத்தி காமிக்கிறாங்க? பரிசுத்த ஆவியின் இடத்தில்ன்றார். யாரின் இடத்தில்? அங்கே. அப்போ அதனால தான் நிறைய நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் எ சிம்பிள் திங். இல்லைன்னா இயேசு அந்த சப்ஜெக்ட் தொற்றுக்கவே மாட்டார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்களும் அவர் போதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பவுல் இந்த பக்கம் தீமோத்தேயுக்கும் சபை விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. 2 சப்ஜெக்டும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இட் இஸ் சச் எ சென்சிட்டிவ் டாபிக். அது என்ன சென்சிட்டிவ்? அது நீங்கள் கொடுக்கிற பணமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கிற பொருளாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இட் லிங்க்ட், இட் இஸ் கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஹலோ, அது யாரோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? அது பரிசுத்த ஆவியினோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அது பரிசுத்த ஆவி எந்த அளவுக்கு திருத்துவத்தில் சிறந்த ஒரு காரியமானது. அவருக்கு தனித்துவம் என்னன்னு பார்த்தா, இயேசுவை சொல்றாரு, பிதாவுக்கு எதிராக குமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படும் எல்லாம் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நிற்கிறது மட்டும் என்றைக்கும் மன்னிக்கப்படாதுன்றார். என்னப்படாதாங்க? அப்ப விசுவாசிகள், நீங்க பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல நீங்க நினைக்கலாம், நான் இதை நான் செஞ்சாதானா, நான் தெரிஞ்சாதான். இல்லை, யூ ஷுட் ஹேவ் த அவேர்னஸ் that your money and your materialistic things is connected and it will be guided and it will be seen by the Holy Spirit. நீங்கள் வைத்திருக்கிற பணம், நீங்கள் வைத்திருக்கிற பொருளாதாரம், இவைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் கண்காணிக்கப்படுகிறது என்பதை என்ன பண்ணிடாதீங்க? never forget it. ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க? மறந்து விடாதீர்கள். பாஸ்டர் பார்க்குறாரு, பார்க்கல, விசுவாசிகளுக்கு தெரியும், தெரில, அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. முதல் பிரச்சனை என்ன? the one who has you have received, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினருக்கு நல்லாவே தெரியும். are you right or wrong? are you doing the right thing? நீங்கள் சரியான விஷயத்தை செய்றீங்களா இல்லையான்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்ப பேதுரு முதல்ல சொல்ற விஷயம், பரிசுத்த ஆவியானவருக்கு
விரோதமாக பொய் சொல்லும்படி யார் உன் இருதயத்தை நிரப்பினது? யூதாசுடைய இருதயத்தை நிரப்பினவன் யாருடைய இருதயத்தை நிரப்புகிறான்? இப்பொழுது நல்லா சொல்லுங்களேன், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிற அனனியா சபீராவுடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறான்? அவன் நிரப்புகிறான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நிரப்பிக்கிட்டே இருக்கிறான். கொடுக்கறத பற்றியோ செய்கிறத பற்றியோ விசுவாசத்தை உண்டாக்குறத பற்றியோ பிரசங்கம் பண்ணுறதில்ல சில சபைகளில். அதனால் அவங்க வந்து வேறு விதமாக மிரட்டி கிரட்டி வாங்குறத பார்க்குறாங்க. நீ கொடுக்கலன்னா சாபம் வந்துடும்ன்றாங்க. இல்லை, நீ ஏற்கனவே சபிக்கப்பட்டவனாக தான் இருக்கிற. நீ கொடுக்கலன்னா அதே சாபத்தில் தான் இருக்க போகிறன்றதான் வேதவசனம். கொடுக்காதனால சாபம் இல்லை. ஏற்கனவே யூ ஆர் இன் கர்ஸ்ட் வேர்ல்ட். சபிக்கப்பட்ட பூமியில் தான் நீ வாழ்கிறாய். ஹலோ, என்ன ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். அதனால தான் ஆரம்பத்தில் நிலத்தோட கம்பேர் பண்ணி காமிச்சேன். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தான். நீ சாப்பிட்றதையோ அல்லது உனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குறது எதுவுமே தானாக விளையாது. ஆனால் நீ விதைத்தால் உனக்கு ஆரோக்கியம் உண்டாக்குற எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்னால எல்லாவற்றையும் அறுவடை செய்ய முடியும். அதே பிரமாணம் தான் இங்கேயும். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தான், சபிக்கப்பட்ட வேலை தான். ஆனால் வேதவசனம் போதிக்கிற அதே பிரமாணத்தை நீ செயல்படுத்துவதானால் நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் எதை பார்க்க முடியும்? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன உண்டாகும்? அங்கே சாபம் தான் இருக்கும். இப்போ தேவனை கனப்படுத்துவதனால் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமே தவிர, உங்கள் தரித்திரம் மாறுமே தவிர, உங்கள் குறைவுகள் மாறுமே தவிர, இன்னும் ஒரு படி மேலே போக சொன்னால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுமே தவிர, நீங்கள் சீமானாய் மாற முடியுமே தவிர, தேவனை வஞ்சிப்பதனால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் வசதி, கொஞ்சம் ஆஸ்தி, கொஞ்சம் அந்தஸ்து, கொஞ்சம் பணம் வந்தால் விசுவாசிகளுடைய முதல் வேலை யாரை ஏமாத்துறது வேலையை வச்சுருக்குறாங்க? நல்லதுன்னு சொல்லுங்களேன். சபையை இல்லை, ஊழியத்தில் யாரை ஏமாத்துறது? ஆவியானவரை ஏமாத்துறது தான் ஃபஸ்ட்டு வேலையை வச்சுருக்குறாங்க. எல்லா சபைகளையும் அது நிறைய இருக்கும், இங்கே நிறைய இருக்குது. ஆவியானவரை ஏமாத்துறது தான் முதல் வேலையை வச்சுருக்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க வர சம்பளம், வர வருமானம், வரக்கூடிய விஷயங்கள் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. எஸ், ஐ டோன்ட் நோ, எனக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ இல்லை. பட் த ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு நோ, ஹி வில் நோ வெரி வெல். தெரிய வேண்டியவருக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் என்பதை மறந்துடாதீங்க. அண்ணனி அதை தான் யோசிக்காமல் போயிட்டான். பண ஆசை எப்படி தீமையாக இருக்குதுன்னா, பண ஆசை தேவனை மறைக்கிறது. பண ஆசை பரிசுத்த ஆவியானவருடைய அறிவை மறைக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்கிற உணர்வை என்ன பண்ணலாம்? அவனுக்குள்ள கொண்டு வரவே இல்லை. பேதுரு சொல்ல வேண்டியதாயிடுச்சு, நீ செய்தது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். சாத்தான் இருதயத்தை பண ஆசையினால நிரப்ப நீ தான் இடம் கொடுத்துருக்குற. என்ன ஆச்சு? அடுத்த வசனம், 5ஆம் வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்த ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவர்களை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றால். பேதுரு அவளை நோக்கி, கவனிக்கணும், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு. எதை சோதிக்கிறதற்கு? இதுதான் நான் டாபிக் வச்சிருந்தேன். பண ஆசை கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுகிறது? சோதிக்கிற பாவம். அப்போ இந்த அனனியா சபீரா 2 பேருமே சேர்ந்து செஞ்சது ஏதோ ஒரு பண விஷயத்தில் சின்ன தப்பு இல்லை. You are testing and badly testing, wrongly testing, sinfully testing the Holy Spirit. ஹலோ, பண ஆசை உங்களுக்குள்ள வந்தவுடனே யாரையும் சோதிக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சோதிக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. You are testing the Holy Spirit literally. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அனனியா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அவங்க கதை. பேதுருவுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. பண ஆசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னது? காரியங்கள் தான். அவங்க புருஷனை எடுத்து போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்தது அவங்க வராங்க, மனைவி வராங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. அதை மனைவி கிட்டே கேட்குறான். எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதனால தான் நான் ஆச்சரியப்படுறது இல்லை. இன்றைக்கி சில விசுவாசிகளும், ஐயோ கடன் வாங்குகிறேன் பாஸ்டர், என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வாங்க. ஏன்னா இருக்குதுன்னு சொன்னால் நான் பிடிங்கிட்டு வா போகிறேன், இல்லை எடுத்துகிட்டு வா போகிறோம்? கிடையவே கிடையாது. நீ இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் நீ பிடுங்கிறது தான். ஹலோ, ஒரு வித்தியாசத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். அப்போ தான் எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்ட்டு. 2 நிகழ்ச்சி நம்முடைய சபையில் இப்போ போன மாதம் நடத்துது. 2 ப்ரேயர்ஸ். அதில் இம்மானுவேல் பிரதருடைய ப்ரேயர் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. சரி, அதில் ஒருத்தர் அதில் நடந்தது. இந்த 2 ஜப நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 2 பேருக்குமே பில் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் அதான். அது ஆஃபரிங் கிடையாது, எனக்கான பணம்
கிடையாது. இட் இஸ் அன் பில், அவ்வளோதான். நான் எடுத்துகிட்டு வர மைக்காக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நான் கூட ஃப்ரீ கிடையாது. என் சுவிசேஷம் தான் ஃப்ரீயாங்க. வர உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் போதிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, காசு கொடுத்து தான் வாங்குகிறேன். அதில் உங்களுடைய பங்கும் அதில் இருக்கணும். சரி, அதனால் அந்த கொண்டு வந்தேன். ஒரு வாய் வழியாக இல்லை, செயல்பூர்வமாய் ஒரு பில்டிங் பண்ணி, பில்டிங்கில் நம்பர்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே சும்மா வாய் வழியில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போய் அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நபரை போட்டு அவங்கக்கிட்ட பில் புக்கை கொடுத்து அவங்ககிட்ட பில் என்னென்னு எழுதி கொடுத்து வாங்க சொல்கிறேன். அதில் ஒரு விசுவாசி நடக்குது. நடந்த அடுத்த வாரமே வராரு. வந்தவொடனே எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு நபரை ஐஸ்வர்யா போட்டிருந்தாலும் அவங்ககிட்ட வந்தாங்க. அவங்க பில்லை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறார் பாருங்க, அவர் இங்கே பார், ஒரு பேச்சு பேசக்கூடாது, ஒரு பேச்சை பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணி எடுத்து கொடுத்துரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணி எடுத்து கொடுத்துரு. கஷ்டம்தான் அவருக்கு, பண கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கு தான் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் see the heart. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னை சந்தித்தார். உள்ளே வந்து சந்திக்கும் போது அவர் சொன்னார் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை தான். நான் 2-3 சபையில் இருந்திருக்கிறேன், ஆனால் எந்த சபையிலுமே இந்த மாதிரி ஒரு சத்தியத்தையோ அல்லது இந்த மாதிரி நடத்துறதையோ நான் பார்த்ததில்லை. அதனால் எனக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசை. நீங்கள் நிறைய கொடுத்துருந்தா கூட கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் நான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தான் நினச்சேன், ஒரு சத்தியம் ஒரு மனுஷன் நான் மாற்றுறதில்ல. அவரை உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணி, பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர், எல்லாத்தையும் இஎம்ஐயில் போட்டு வாங்கியிருக்கிறேன் பிரதர், லட்சக்கணக்கில் கடன் இருக்கு பிரதர், அப்படிலாம் நான் கையெல்லாம் பேசையில. எப்படி கொடுக்குறன்றது அவரே சொல்கிறார். எப்படி பாருங்க, இந்த மாதிரி சத்தியத்தை, இந்த மாதிரி சுவிசேஷத்தை, பிரசங்கத்தை எங்கேயுமே கேட்க முடியல. ஒரு 2-3 சபை மாறி வந்திருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்றார் அவர். நீ நடந்திருக்கிற அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு மிகவும் சந்தோஷமான பண்ணுறார். அதை கொடுத்துட்டு போகிறார். இன்னொருத்தவங்களை கவனிக்கிறேன் நான், அவங்களையும் கவனிக்கிறேன். பாவம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எப்போவுமே கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க என்கிட்ட. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த செயல்னு ஒன்று இருக்குது இல்லையா, கொடுத்த விதம் என்னை வந்து பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த செயல்னு இருக்குது இல்லையா, அதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இவங்க முடிச்சு அடுத்த வாரமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஒன்றும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெரிய வீடு மாளிகை இல்லை எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் how you honor Godன்றது it should be come from your heart and come from the truth. உங்கள் இருதயத்தில் இருந்தும் வசனத்தில் இருந்தும் நீங்கள் தேவனை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் என்கிற செயல் என்ன பண்ணணும், வரணும். வேண்டாம் வெறுப்பா, என்னவோ போட்டானுங்க, இதுக்கு இவ்வளோ ரூபாயா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒன்றும் அநியாயமான ஒன்று எதையும் செய்ய போகிறதும் இல்லை. ரொம்ப ரொம்ப நியாயமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நியாயமானதை. அப்போ இது ரெண்டுத்துலையுமே அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் கவனித்து பார்த்தேன், 2 பேர் தான், 2 பேருமே ஒரே சபை தான். ஆனால் இவர்களே ஒரு தயவு செய்து அவனை ஒன்று கீழே கூட்டு போயிடுங்க, எனக்கு சத்தமே வரக்கூடாது எனக்கு. இந்த இருவரும் செய்கிறது பாருங்க, ஒரே விசுவாசியும் தான் சபையில். ஆனால் இருவரில் செயல்னு வரும்போது யார் உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறாங்க, யார் உண்மையாக கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்றதுல என்ன இருக்குது, அங்கே வித்தியாசம் இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது யார் கவனிக்கிறா, இதான் பாயிண்ட். இது ஒன்றும் புதுசு இல்லை இந்த சபைக்கு. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. இப்போ கேட்குறேன், முன்ன கேட்காம இருந்தேன், அவ்வளோதான். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? முன்னெல்லாம் இதெல்லாம் நான் 2013 இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முன்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ கேட்குறதில்ல எதையும். அதனால் இப்போ கேட்குறதுனால உங்களுக்குலாம் தெரியுது, இப்படிமா வெளிப்படையாக சொல்கிறாரு இது மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஆனால் முன்ன இதே விஷயம் நடந்திருக்குது. அவங்களாம் நிறைய பேர் சபைக்குள்ளே இல்லை. ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய முடிவு ஒன்று தான். என்னது அது? காரிருள். அவங்கள சம்பாதிச்ச பணமோ அவங்க வச்சுருந்த காரியமோ எதுவும் அவங்களுக்கு எவ்விதமான நன்மையும் தரப்போவது இல்லை என்பது தான் நிச்சயமாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சப்பீராலும் அதே மாதிரி ஒரு ஆள் தான். பேதுரு கேட்குறாரு, இவ்வளோ தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல, நிதானிக்கல,
வாயை திறந்த உடனே சொல்லுது அந்த அம்மா. என்ன சொல்லுது அந்த அம்மா? இவ்வளவுக்கு தான் விற்றோம் பணம். அது என்ன விஷயம்? அது என்ன விஷயம்? அது பேதுரு எந்த விஷயத்தை கேட்குறாரு? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? அதே கேட்டார். நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். விசுவாசிக்கிட்டு நல்ல பேர், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, எவ்வளோ நேரம் வேத வசனம் படித்தாய், ஊழியம் எங்கே செய்தாய், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல பாஸ்டர் சொல்லணும்ட்டு. ஒரு நல்ல பாஸ்டர் தான் பேசுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துடும். நீ அன்பு கூர்ந்தீங்கன்னா வேதவசனம் படிக்க ஆரம்பிச்சிருவ, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த லவ் தட் யூ ஷோன் அண்ட் ஹேவ் ஆன் காட். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை அடிப்படையாக வைத்துதான் உனக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கையோ வேதவசனத்தின் வாழ்க்கையோ ஆராதனைக்கு வருவது. இட்ஸ் ஆல் ஷோ த லவ் ஆஃப் காட். ஈவன் கிவிங் மணி ஆல்சோ த லவ் ஆஃப் காட். பணத்தை கொடுப்பது கூட யாரு காண்பிக்கிறது? தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கிறது. அதை தாண்டி அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அதில் ஒரு பெரிய நோக்கம் வேலை செய்யுது, ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் அங்கே வேலை செய்து பாருங்க. அப்போ அதனால தான் கேட்குறாரு, தேவனுடைய ஆவியை சோதிக்கிறது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? என்ன வார்த்தை பாருங்க. அது பேதுரு அவளை நோக்கி 9வது வசனம், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு. எதை சோதிக்கிறதுக்கு? எதில் சோதிக்கிறீங்க? எதில் சோதிக்கிறீங்க? இல்லை, யாரை சோதிக்கிறீங்கன்னு கேட்கல, எதில் சோதிக்கிறீங்கன்னு கேட்குறேன். கர்த்தருடைய ஆவியை எதில் சோதிக்கிறீங்க? பண விஷயத்தில். எந்த விஷயத்தில்? யாரை சோதிக்கிறீங்கன்னா கர்த்தருடைய ஆவி. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ரோமரில் பேசுகிறாரு, கர்த்தருடைய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள்டார். என்ன படுத்தாதிருங்கள்? எதுக்கு அதை சொல்கிறாருன்னு பார்த்து, எதில் துக்கப்படுத்தாதிருங்கன்னு பேசுகிறார் பார்த்து, ஜப விஷயத்தை பற்றி பேசும்போது பேசுகிறார். டாக்கிங் அபவுட் ப்ரேயர், ஜப விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே வர சில விஷயங்களை, அதில் சிலதெல்லாம் சரியில்லைன்னு வரும்போது அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அதோடைய டாப்பிக்கே வேறு. ஆனால் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப வெளிப்படையாக இருக்குது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுன்னு இருக்குது. கர்த்தருடைய ஆவியை நான் பண்ணுறேன், அவர் கண்டுபிடிக்கிறாரா பார்ப்போம், நான் செய்கிறேன் என்ன பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயம். அதில் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நிறைய நேரத்தில் விசுவாசிகள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியது தான். நிறைய நேரத்தில் சபைக்குள்ளே கோரா மாதிரியான விசுவாசிகள் உங்கள் கூடவே இருப்பாங்க. இப்போ ஒரு கர்த்தருடைய கிருபையில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது இருந்தாங்க. அவங்களுடைய வேலையே என்ன? கோராவோட விசுவாசியோட வேலை என்ன? they will talk literally about the money. எதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க? அவங்க பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க அவங்க பணத்தை பற்றி? நம்ம இப்போ தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இப்போ தான் சோஃபா வாங்கி போட்டுக்கிறோம், நம்ம இப்போ தான் சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம இப்போ தான் சின்னதாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாஸ்ட் என்ன நினைப்பாருன்னா, அவருக்கு தசமாகம் காணிக்க கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாராம்? இத்தனைக்கும் எங்கள் அப்பா அப்போல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் பொருளாதாரம் இப்போ விட ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. அப்போவே இந்த விசுவாசியும் இப்படி பேசியிருக்கிறாங்க. பேசுகிறேன், இது வந்து கதையோ இல்லை யாரோ சொன்னதுனால கைங்களவமாக எல்லாம் மாட்டேன்னு தான். கைங்களவமாக மாட்டின விஷயத்தை மட்டும் தான் நான் போய் சொல்லுவேன். சும்மா யாரோ சொன்னதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் அது கேட்டுக்கிட்டு முதல்ல அதை உறுதி பண்ணிப்பேன், உண்மைதானான்றது. அப்படி உறுதி பண்ண ஒரு விஷயம் தான் இது. எனக்கு அதெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. விசுவாசிங்க இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த சபையில் அப்படி இருப்பாங்களா? இவ்வளோ சத்தியத்தை போதிச்சு, இவ்வளோ வசனத்தை போதிச்சு, இவ்வளோ நன்மை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட பிறகு சம்பந்தமே இல்லாமல் சும்மா இந்த கூடி பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அப்படி சும்மா கூடி பேசும்போது விசுவாசிங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா, இதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க? ஆமாம், நம்ம இப்போ தான் சின்னதாக செய்கிறோம், சின்னதாக பண்ணுறோம், சின்னதாக இப்போ தான் பண்ணுறோம், நம்மளே கஷ்டப்பட்டு பண்ணுறோம். பாஸ்ட் என்ன நினைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுவுமே என்ன பண்ணலாம் அவங்க செய்யலன்னு நினைப்பாரு. அதோடைய காழ்ப்புணர்ச்சி தான் பாருங்கள் இவங்களாம் சபையை விட்டு போனது. போன ஆட்களுடைய எல்லாருடைய இதையும் எடுத்து பாருங்களேன், ரிசல்ட் எடுத்து பாருங்கள். கஷ்டப்படும் போது போகல, கஷ்டப்படும் போதுலாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க. கஷ்டப்படும் போதெல்லாம் எங்கே இருந்தாங்க? வாடகை வீட்டில் இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, ஒன்றும் இல்லாத போதெல்லாம் உள்ளே இருந்தாங்க. கொஞ்சம் பணம் வந்து சொந்த வீடு அது இதுன்னு வந்தோடனே ரைட்டு, எங்களை எப்படி பேசலாம், எங்களை எப்படி சொல்லலாம், என்ன சொல்லிட்டாரு, தானே எதாவது சொல்லிட்டாரா? ஹலோ, ரொம்ப துணிகரமான ஆளுங்க. நீங்கள் என்ன தான் இவ்வளோ விளக்கமாக பேசினாலும் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் கற்பனையாக என்ன ஒன்று நினச்சி பேசுகிறீங்கன்றாங்க. நம்மளை சினிமா பட டைரக்டர் நினச்சிட்டாங்க போல இருக்குது. கற்பனையாக ஏதோ நம்ம உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி எடுத்துன்னு வந்து நம்ம கற்பனையாக ஒரு கதாநாயகி உருவாக்கி ஒரு கதையை உருவாக்கி நம்ம பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவசியமே இல்லை அதுக்கு. ஏன்னா நிஜமாகவே அவ்வளோ நடக்குது.
கற்பனைக்கு அங்கே வேலையே இல்லை. கற்பனைக்கு அங்கே வேலையே சத்தியத்தை போதிக்கிற சபையில் இங்கே கிடையாது. கற்பனையா இல்லையா, இல்லை நீ நினச்சது உண்மையா இல்லையா, இல்லை நான் சொன்னது உண்மையா இல்லையான்றத ஹலோ எது தீர்மானிக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்களே காலம் தீர்மானிக்கும், தேவன் அதை தீர்மானிப்பார். பேதுரு சொன்னானே நீ செத்து போவீங்கன்ட்டு. பேதுரு சொன்னான ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த பணம் ஒன்று ஏமாத்திர பணம் ஒன்றும் இல்லாமல் போவோன்ட்டு. தீர்மானிப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தீர்மானிப்பார். யார் தீர்மானிப்பாராங்க? The Holy Spirit will decide about your money, about your future, about your life. எதிர்காலத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தீர்மானிக்கிறாரு. அவர் தீர்மானிச்சிட்டாரு. அடக்கம் பண்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்றத. அங்க பாருங்க, பேதுரு வழி நோக்கி கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போகிறான் என்றான். உடனே அவள் அவளுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். 11 கவனிக்கணும். சபையால் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த, அதான் பாயிண்ட். why Holy Spirit done publicly, வெளிப்படையாக செஞ்சார். பேதுரு ஏன் அப்படி செஞ்சார்? ரெண்டுத்துக்குமே கனெக்டிவிட்டியாக தான். பேதுரு வெளிப்படை எல்லா சபைக்கும் முன்பதாக கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் எல்லா சபைக்கும் முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார். பேதுரு வெளிப்படை செஞ்சது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பண விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றினது என்ன என்று கேள்வி கேட்டான். பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் முன்பதாகவும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஹலோ, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது ஒரு பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த ஒரு காரியமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம். அந்த பாவத்தை செய்கிறவன் சாகவே சாவான் என்பதுதான் பிரமாணம். தப்பிக்க முடியாத ஒரு கண்ணியில் போய் மாட்டிக்கிறீங்க. கண்ணினா உங்களுக்கே தெரியும், வேலை. அதை தான் தீமோத்தேயுல அவர் பேசுகிறார். பண ஆசைன்றது பிசாசு விதிக்கிற வேலை. ஏமாந்துடாதீங்க. உள்ளத்துக்குள்ளே தோணும், மனதுக்குள்ளே தோணும். அப்போ தான் இந்த மாதிரி தப்பான வேற சத்தியங்கள் எல்லாம் கேட்க தோணும். கேட்டு நீங்கள் வந்து ஒரு விதமான தன்னம்பிக்கை அடைஞ்சிருவீங்க. ஒன்றும் தப்பு இல்லையா, யூடியூப்பில் அவர் சொல்லிட்டார், அந்த சர்ச்சு பாஸ்டர் சொல்லிட்டார், அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டாரு, தசமாங்க காணிக்கை கொடுக்க தேவையில்லையா, கர்த்தரை கனம் பண்ண தேவையில்லையா, என் கையில் வரக்கூடிய எல்லா பணத்தையும் நானே எடுத்து நானே நானே என்ன பண்ணுவேன், மனம் போன போக்கில் செலவு பண்ணுவேன். பணத்தை குறித்து நான் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு நிறைய நேரத்தில் கஷ்டம் இருக்குது, தேவை இருக்குது, ஆச்சு பூச்சுன்னு நினைக்க வைக்கிறது இருக்கு இல்லையா. இதுதான் பிசாசு உங்கள் மனதில் விதைக்கிற விதை இல்லை, வலை. அது என்னவா இருக்கிறது? அது அவன் விரிக்கிற வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் ஆபிரகாமை பார்க்கணும், ஆபிரகாம் நினைவு கொள்ளணும், ஆபிரகாமை பற்றி ஒரு நோக்கம் இருக்கணும். நான் ஆபிரகாமை போல மாறணும்னா மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தது போல எனக்கு வருகிற எல்லா காரியத்திலும் நான் ஒரு காரியத்தை நிரூபித்து காண்பிக்கணும். ஒன்று, நான் கடவுளை கனம் பண்ணுகிறேன். இன்னொன்று, நான் பொருளாசை உள்ளவனாய் இல்லை. பொருளாசை என்றால் தேவனுக்குரியதை ஏமாற்றுவது. எதை ஏமாற்றுவது? அது அந்த தேவனுக்குரியதை ஏமாற்றுவது தான் இங்க பேசுறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? ஹலோ, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் வஞ்சிப்பது என்ன? இது ரெண்டு தான். சரி, சோதிப்பது என்ன? இந்த வார்த்தையும் கேட்டார். வஞ்சனை, சோதனை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது கவனிச்சுங்க. சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லலாம், ஏற்கனவே சொல்லிக்கிறது புதிய உடன்படிக்கையில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. சபை தானாக வந்துடும், ஊழியக்காரன் தானே பழைச்சுப்பான், இன்னொரு குரூப் ஊழியக்காரன்லாம் வேலைக்கு போக சொல்லுங்க, அது ஒரு குரூப். இப்போ அந்த ஒரு குரூப் என்ன பெரிய வேத வல்லுநர்கள் பேசுவான், பார்த்துருக்குறீங்களா? என்ன பேசுவான்? பவுல் வேலை செஞ்சால் தெரியுமா? பவுலே எவாஞ்சலிஸ்ட் இல்லை, அவர் பாஸ்டர் கிடையாது, எங்கேயாவது போதகனாகிய நான் சொன்னார். அவரு ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் எழுப்புகிற மனுஷனாக இருந்தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? தீமத்தையோ தீத்து இவங்களாம் தான் போதகர். இவங்களாம் தான் யாரு? போதகர். பேதுரு, யோவான், இவங்களாம் தான் யாரு? போதகர். அவங்க கிட்ட போய் கேளுங்க என்னன்ட்டு. டிக்னிட்டின்னா என்னன்னு கேளுங்க. த ஒர்க் ஆஃப் த டிக்னிட்டி. நீங்கள் அரசாங்கம் வேலை செய்கிறீங்கன்னா அரசாங்கம் உங்கள் வேலையை குறித்து ஒரு நிறைய சட்டங்களையும் அதே போல் டிக்னிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, மதிப்பு, அதையும் வச்சுருக்குது ஒவ்வொரு வேலைக்கும் இல்லையா. இப்போ போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டிக்னிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஜாப் பண்ணுறாங்க, அவங்க போட்டுக்கிற யூனிஃபார்ம், அவங்களோட எல்லாமே கடமை, கண்ணியம்,
அது இருக்குதான்னு கேட்கக்கூடாது. ஆனால் அவங்க டிக்னிட்டியாக தான், கவர்மெண்ட் வச்சுருக்கிற டிக்னிட்டி இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி தான். டாக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்று டிக்னிட்டியை வச்சுருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு நார்ம்ஸை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து டாக்டராக இருக்கிறீங்கன்னா யூ ஷுட் நாட் ஹேவ் எனி ப்ரைவேட் கிளினிக்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ரைவேட் எந்த கிளினிக்கும் வச்சிருக்கக்கூடாது, ப்ரைவேட்டை யாரையும் சந்திக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடாது, பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்குது. இட் இஸ் டிக்னிட்டி. என்னது அது? ஒரு டிக்னிட்டி. அது அதே போல் தான் ஊழியக்காரனுக்கு வேதம் ஒரு டிக்னிட்டியை கொடுக்குது. ஊழியக்காரனை வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் தயங்குற ஆளோ மயங்குற ஆளோ பயப்படுற ஆளோ கிடையாது. இஃப் யூ லூஸ் தட் யூ வில் லூஸ் த டிக்னிட்டி. இப்படி எடுத்துப்போமே, இப்போ போலீஸுக்கு அவங்களோட யூனிஃபார்ம் டிக்னிட்டி இல்லையா? ஏதாவது ஒரு போலீஸை நீங்கள் 2 பட்டனை அவுத்து விட்டுட்டு உள்ள பனியன் வெள்ளை பனியன் தெரியுற மாதிரி அப்படி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய செயின் அப்படி போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் எப்படி பார்ப்பீங்க? இந்த ஆளை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? பேட்ஜ் கீட்ஜ் எல்லாமே இருக்கலாம், ஆனால் இந்த செட்டப்பில் இந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் எப்படி பார்ப்பீங்க? ஹலோ? இல்லைன்னா எங்கேயாவது ஒரு போலீஸ் இப்படி எடுத்து டிக்னிட்டியில் இன்னும் உச்சக்கட்டம் போய் சொல்லலாம். எங்கே ரோட்டு ஓரமாக இப்படி கத்தி வச்சுக்கிட்டு ஏய் நில்லு அப்படி நின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் போலீஸா இல்லை கொள்ளைக்காரனா இல்லை திருடனா? அப்படி யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டிங்களா? அவங்க டிக்னிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறா. கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டு கரெக்டாக வந்து லத்தீன் ஒன்று மட்டும் தான் அதிகபட்சமாக கையில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வெறும் கையை தான் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? பிகாஸ் இட் இஸ் அண்டர் த டிக்னிட்டி. ஏன் ஆயுதம் எடுக்க அவங்களுக்கு தெரியாதா? கத்தி வச்சுக்கிட்டு மிரட்ட தெரியாதா? துப்பாக்கி எடுத்து இப்படி மிரட்ட தெரியாதா? பிகாஸ் இட் இஸ் நாட் த டிக்னிட்டி. அது சரியான ஒரு தன்மை இல்லை. அதே போல் தான் ஊழியக்காரனுக்கும் அவன் வேலைக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. கடவுள் அந்த தன்மையை கொடுத்துருக்கிறாரு. பேதுரு அதை சொல்கிறார் வெளிப்படையாகவே, நாங்கள் ஜெபிப்பதிலும் உபதேசத்திலும் நாங்கள் உறுதியாக தரித்திருக்கிறோம். அது இருந்தால் மட்டும்தான் நான் யாராக இருக்க முடியும்? நான் பாஸ்டராக வேலை செய்ய முடியும். இல்லைண்ணா அதை இழந்துட்டேனா, அதை எடுத்துட்டேனா, அல்லோ நான் யாரை வேலை செய்ய முடியாது, போதகனாய் வேலை செய்ய முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சபையிலிருந்து இடறி போன ஒரு சகோதரன், அவர் ஒரு சபைக்கு போகிறேன்னு சொன்னார். ஒரு வேலை விஷயமா அவர் நான் தான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார். இடறி போயிட்டார், ஆனாலும் இப்பயும் நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது, ஓரளவுக்கு பேசிப்போம். அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சில உதவிகள் வேணும் அப்படின்னு அவர் போய் வாங்கிட்டு வரணுன்றதுக்காக கேட்டேன். அவர் வந்திருந்தார். வரும்போது கூட ஒருத்தரை கொண்டு வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் யாரும் தெரியாது, வந்து உட்காந்துருந்தார். ஹாலில் தான் உட்கார வச்சேன். அப்படி பேசிகிட்டே இருக்குமா அவர் சொன்னார், இவர் தான் இப்போ நான் போகிற சபையோட போதகர் அப்படின்னாரு. அப்படிங்களா? சரி, இப்போ தான் போதகர்னு எப்படி ஒன்றா இருப்பாங்களே. அதனால் நானும் சரி வாங்க ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், உங்கள் சபையை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவு திறந்து உள்ளே வந்து காண்பித்தேன். அவரோடு கூட இன்னொரு சகோதரனும் வந்து அந்த சபையை சேர்ந்த விசுவாசி, நம்ம விசுவாசி இல்லை, இங்கிருந்து இடறி போனவர்கள் இல்லாமல் இன்னொரு விசுவாசி அவர் கூட வரார். அவர் சபை விசுவாசி வராரு. வந்த உடனே பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இந்த செட்டப் எல்லாம் பார்க்குறாரு, மேலே ஏறாரு, பார்க்குறாரு, தான் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அங்கேயே நிற்கிறாங்க. அந்த பாஸ்டரும் அந்த நம்ம சபையிலேருந்து இடறி போன அந்த விசுவாசியும் நிற்கும் போது இந்த சகோதரன் பார்த்து இந்த பிரமிப்பா ஒரு சகோதரன் வந்து, பாஸ்டர் நம்ம சர்ச்சை கூட இப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம் பாஸ்டர், இப்படி தான் பண்ணணும் நம்ம. இந்த ஸ்டாண்டிங் வாங்கினீங்க, அது எங்கே வாங்கினீங்க, இந்த மிக்சர் என்ன மிக்சரு, அந்த மீடியா டேபிள் அந்த இது எவ்வளோ, இதெல்லாம் கேட்குறாரு பாருங்க. இந்த கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் விசாரிக்கிறார். ஆனால் இது விசாரிக்க வேண்டிய பாஸ்டர் இதே நின்றுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அப்போவே லைட்டாக மைல்டாக ஒரு சந்தேகம் இருந்தது. இதெல்லாம் இந்த மனுஷன் பாருங்க, இந்த சபைக்கு போகிற விசுவாசி ஆர்வமாக கேட்குறான், பாஸ்டர் இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த விசுவாசி தான் காரில் இவங்கள கொண்டு வந்திருக்கிறார். கார் அந்த விசுவாசி தான், காரில் தான் வந்தாங்க அன்றைக்கி. காரில் பாஸ்டர் கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க இவருக்குள்ளே எந்த இதுவும் வரல. நம்ம சபையிலேருந்து இடறி போனாலும் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ பாருங்க திடீர்னு அந்த பாஸ்டர் பாருங்க, பாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் திடீர்னு வந்து சொன்னார், எனக்கு இதிலலாம் இஷ்டம் கிடையாது. இப்போ நமக்கு சபை இருக்குல்லையா அது போதும், நமக்கு சபை இருக்குல்லையா அது என்ன பண்ணோம் போதும், சர்ச்சில் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆசைலாம் சோஷியல் சர்வீஸ் செய்கிறது தான். என்ன சர்வீஸ் செய்கிறது? ஆமாம், சோஷியல் சர்வீஸ் செய்கிறது, பொது சேவை. என்ன சேவை அது? பொது சேவை செய்கிறது அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தூக்கி வாரி அவ்வளோதான். சரி, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு போதகன் கண்டிப்பாக இப்படி வெளிப்படையாக ஒரு விசுவாசி இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பானா? அது எப்படி சபை வளர்ச்சி சபையோட முன்னேற்றம் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு ஆளாக ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இங்கேருந்து போன அந்த விசுவாசிக்கிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லுங்கள், இவர் யார், இவர் சர்ச்சுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு. அவர் வந்து இங்கே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்படி நான் கேட்க ஆரம்பித்தேன். அவர் எதுவும் ப்ரேயர் பண்ண, சரி இதை பண்ணிட்டு போட்டோம்,
சபை தான் உருவாக்கணும்னு எண்ணம் இல்லை. முட்டி அதை போட்டு இதை ப்ரேயர் பண்ண ஒன்று விட்டு அவர்கிட்ட உண்மையாகவே ஒரு ஊழியக்காரன் தானான்னு கேட்டேன். அவர் சொன்னது இல்லை, அவர் முக்கியமாக சித்த வைத்தியம் பண்ணுறாரு. என்ன வைத்தியம் பண்ணுறாரு அவர்? இந்த இலெல்லாம் அரைச்சி கேன்சர்லாம் குணமாக்குறாரு. ஓ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் அவர் செஞ்சு கொடுக்குற மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் கொடுத்துட்டு வர்ற நேரம் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. இந்த சபையிலிருந்து போன ஒரு விசுவாசிக்கு போதகர்னா யார், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன வேலை இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் நீ இத்தனை வருஷமாக இருந்தியான்னு எனக்கு பெரிய ஆச்சரியம், எனக்கு அதிர்ச்சியும் கூட. எனக்கு இப்போ இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. இந்த ஆளுக்கு ஏன் ஊழியம் செய்யறது இல்லை ஊழியோடைய வளர்ச்சியை பற்றி இல்லைன்னா பணம் இல்லைன்றதுலாம் ரெண்டாவது, பணம் இல்லை விசுவாசிகள் இல்லைன்றதான் ரெண்டாவது. எது இல்லை? தரிசனமே இல்லைங்க. எதுவே இல்லை அவனுக்குள்ள. ஏன் தரிசனம் இல்லை? எது தரிசனத்தை கலைக்குது, எது தரிசனத்தை எடுக்குது? அவர் செய்கிற இன்னொரு வேலை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ பவுலை பற்றி சொல்கிறாங்க. பவுல் வேலை செஞ்சார். நீங்கள் போய் படிங்க. பவுல் வேலை செஞ்சால் எப்படி தீமோத்தி எழும்பி இருக்க முடியும், தீத்து எழுந்திருக்க முடியும், இவங்களும் எப்படி வந்திருக்க முடியும்? ஒரே ஒரு இடத்தில். பவுலுடைய வேலை என்ன? ஊர் ஊராக போயிட்டு கிராமங்களில் சிட்டிஸில் போயிட்டு சுவிசேஷம் சொல்கிறது. அவருடைய சொந்த பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல அவர் கட்டத்திற்கு காலி ஆகுது. ஏன்னா ஊர் ஊராக போய் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? புரியுதா இல்லையா? நம்ம சபை இருக்கிற நிலைமை ஏலகிரிக்கு போகிறதுக்கே நிறைய பேர்கிட்ட பணம் இல்லைன்ட்டாங்க. ஹலோ, எங்கே இருக்கிற? இங்கேருந்து 160 கிலோமீட்டருக்கே பணம் இல்லை. பவுல் கண்டம் டு கண்டம் தாண்டி போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்டமாக போயிட்டு அங்கே சபைகளை நிறுவி அங்கே ஊழியக்காரங்களை எழுப்பிட்டு வந்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதி இருக்கும் சீஷராகுங்கன்னு சொல்கிறாரு. அது சாதாரண வேலை கிடையாது. பணம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், இன்றைக்கி உட்காந்து இடத்துலேருந்தே பண்ணலாம் பிரதர். அது கூட பணம் தேவை பிரதர். ஹலோ, இப்போ நம்ம சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபைபர் நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிறேன். இன்டர்நெட்டில் இது இருக்கிறதுலே அதான் உயர்தரமானது. ஏன்னா மொபைல் நெட்வொர்க் இருக்குது, நிறைய இருக்குது அதில் வித்தியாசங்கள். அதில் இருக்கிறதுலே இன்டர்நெட்லேயே ரொம்ப உயர்தரமானது ஃபைபர் நெட் கனெக்ஷன் சொல்கிறோம். அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 3 கனெக்ஷன் வச்சுருக்கிறேன். எதுக்கு? எனக்கு பெருசாக தேவை கிடையாது. எனக்கு ஒரு கனெக்ஷனே போதுமானது என் வீட்டுக்கு. ஏன்னா என் வீட்டோட ஸ்மார்ட் டிவிலேருந்து எல்லாமே அந்த ஒய்ஃபைல தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா கேபிள் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. மாதம் அதுக்கு ஒரு 300 இது கட்டுறது தூக்கியாச்சு. ஆனால் இந்த ஃபைபர் நெட் கனெக்ஷன் ஒரு கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் கட்டி ஆகணும். 3 கனெக்ஷனுக்கு அப்போ எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். சரி, இதோடு நின்றுடுது? அது கிடையாது. இதை பயன்படுத்துறதுக்கு, இதை வெளியே கொண்டு போகிறதுக்கு கேமராஸாக இருக்கட்டும், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மீடியா டீம் தான் சொல்கிறோம். மீடியா டீமை உட்காந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அங்கே லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. அதுக்குள்ளே லைவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராட்காஸ்டிங் லேப்டாப் மட்டும் 80,000 ரூபாய் மினிமம். நான் சொல்கிறேன், இதோட லேக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் அதுக்கெலாம் போய் ஆகணும். ஐமேக்லாம் வாங்க ஆகணும்னா மற்ற பெரிய பெரிய சபையில் ஐமேக் யூஸ் பண்ணுறாங்க. ஐமேக்லாம் லட்சக்கணக்கில் 3 லட்சம் 4 லட்சம் மினிமமே ஒரு சிஸ்டம் மட்டும். நம்ம இப்போ தான் பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். பேசிக்காக ஒரு உலகம் முழுது செல்றதுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்ம நினைக்கலாம் மொபைலில் பண்ணிடலாமே பிரதர். மொபைலில் டிக்டாக் பண்ணலாம். ஹலோ, மொபைலில் லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு ஹலோ புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு பனியன் போட்டு டிக்டாக் பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணலாம். பிரசங்கம் பண்ண முடியாது. எது பண்ண முடியாது? அது குவாலிட்டி கிடையாது. அது குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. பேசுகிறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் நியூஸ் சேனல் பார்ப்பீங்க. என்ன சேனல் பார்ப்பீங்க நீங்கள்? நியூஸ் சேனல் பார்ப்பீங்க. நியூஸ் சேனல் பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? எடுத்து போய் நீங்கள் மொபைல் ஜேர்னலிசம் ஒன்று இருக்குது. மொபைல் ஜேர்னலிசம்னா மொபைல்லே வச்சு எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. இது 2 சேனலையும் போட்டு பாருங்களேன். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தட்டுவீங்க. தட்டிட்டு புதிய தலைமுறை தான் பார்ப்பீங்க, தந்தி டிவி தான் பார்ப்பீங்க, பாலிமர் சேனல் தான் பார்ப்பீங்க. கண்டிப்பாக எதை பார்க்க மாட்டீங்க நீங்கள்? இந்த மொபைலில் போட்டுக்கிட்டு க்ரீன் மேட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வேணால் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தானே பண்ண மாட்டேங்க. கேட்கவே உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக தள்ளுவீங்க. தள்ளிட்டு புதிய தலைமுறைலாம் சொல்கிறான். அதான் கரெக்டு. குவாலிட்டி வேறு ஒன்றும் கிடையாது. அவனை அதே தகவல் தான் சொல்ல போகிறான். ஆனால் என்ன தேவைங்க? அப்போ உலக மக்கள் பார்க்குறான்னா அவன் தரத்தில் தான் பார்ப்பான். ஹலோ, ஆன்லைனில் பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைலில் பார்க்குறதில்ல. நான் கூட ஆரம்பத்தில் அப்படி நினச்சேன். மொபைலில் பார்க்க போகிறாங்கிறதுனால ஒரு ரெசல்யூஷனில் கம்மியாக இருந்தால் போதும், ஒரு 1080p இருந்தால் போதும். அதில் எல்லோரும் ஒரு 240, 480, 720 தான் பார்ப்பாங்க நான் நினச்சேன். நான் ரெசல்யூஷன் டைப்ஸ் அது மொபைலில் அவ்வளோ ரெசல்யூஷன் இருந்தால் போதும், கிளாரிட்டி அதுக்கு பேர்.
ஆனால் டிவியில் பார்க்குறதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புவாங்க பாருங்கள். அவங்க ஃபேமிலியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ கூட நிறைய பேர் அப்படி தான் ஃபேமிலியாக உட்காந்து டிவியில் நம்ம ஆராதனையெல்லாம் அட்டன் பண்ணுறதை எடுத்து அனுப்புவாங்க பாருங்கள். அப்போ தான் தெரியுமே எனக்கு டிவியில் போனோன்னா ரெசல்யூஷன் ஒன்று அதிகமாகணும். 4K கொண்டு போகணும். அதை 4K ரெசல்யூஷனில் கொண்டு போனால் தான் டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது கிளாரிட்டியாக இருக்கும். இல்லைன்னா பழைய படம் பார்க்குற மாதிரி ஸ்கொயராக இருக்கும் மூஞ்சி வந்து. என் மூஞ்சும் சரி, உங்கள் மூஞ்சும் சரி, சபையும் சரி. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆடியோவும் அப்படி தான். கேபிள்ஸை இப்போ நாளைக்கு ஒரு கேபிள் போடணும் என் சபையில். நம்ம சபையில் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு அது செலவாகும். அந்த கேபிள் மட்டும் போடுறதுக்கு, ஒயர் உங்கள் பேஜில் சொல்லணும்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது அடுத்த கட்டம். இது நாய்ஸ் நிறைய வருது, கிளாரிட்டி சரியாக கொண்டு வரலன்னு. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டியாக உங்களுக்கு கேட்கணும் பண்ணணும்னா கேபிள்ஸோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 1000 ரூபாய் 1500 வாங்கினதில் இப்போ 5000 ரூபாய்க்கு போய் நிற்குது. பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. நம்ம சொல்ல வெறும் வாயில் பேசிட்டு போங்க, அது ஊழியமே இல்லைங்க. அது லேகியம். அது ஹலோ, பழைய சாமான்லாம் விற்கிறான் பார்த்துருக்குறீங்களா? அதுதான் வெறும் வாயிலே பேசினா பண்ணலாம் நீங்கள். ஆமாம், அது கூட ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு டிவைஸ் வாங்கி வச்சுருக்கிறான். காலையில் வரும்போது 1/2 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொல்லிட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணிடுறான், ஆன் பண்ணி விட்டுறான். அது ஊர் ஃபுல்லாக நம்ம 1/2 கிலோ தக்காளின்னு பேசிக்கிட்டே போதும். 1/2 கிலோ தக்காளிக்கு அது 300 ரூபா போதும். ஹலோ, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒழியாத தேவனோட வசனத்தையும் வார்த்தையும் பேசுறதுக்கு தான் என்ன பண்ணுதாங்க இவ்வளோ குவாலிட்டியாக தேவைப்படுது. புரியுதுங்களா? குவாலிட்டினா எதுக்குன்ட்டு வெறும் உங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறதில்ல, வெறும் உங்களுக்கு மட்டும் புரியுறதில்ல, எல்லாரையுமே அழைக்கணும், எல்லாருக்குமே புரியணும், எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் சபை ஊழியம்ன்றது வச்சுருக்கிறோம். அப்போது நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்க ஏன் இந்த டிக்னிட்டியில் நிறைய பேர் தான் சொல்கிறாங்க, அவனுங்களுக்கு பணம் வேணும்னா அவனுக்கு வேணும் போய் சம்பாதிக்க சொல்லுங்கள். இல்லை, நீ இதை முதல்ல செய். நீ முதல்ல என் மனைவிக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. சில நேரத்தில் உங்களுக்குன்னா எங்கே ஜாலியாக நீங்கள் நினச்சிங்கன்னா சர்வீஸ் இல்லைன்றீங்க, நினச்சா சர்வீஸ் நடத்துகிறீங்க, நினச்சா படுத்து தூங்குறீங்க, நினச்சா 3 மணிக்கு வந்து வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே ஆள் இல்லை, ஜாலியாக இருக்கிறீங்க. நான் சொன்னேன், ஒரு 2 நாள் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் என்ன மாதிரி என்ன பண்ணு பேசுன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறா பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய தண்டனை. நீ கூட சொன்ன உடம்பு முடியலன்னா லீவ் எடுத்துக்கொண்டா. ஐயோ, லீவ் எடுக்கிறது தான் பெரிய தண்டனைண்ணா. லீவ் எடுக்கிறது தான் தெரிஞ்சதில்ல. ஊழியம்ன்றது வந்து ஃப்ரீடம் இருக்குது ஓரளவுக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொறுப்பாங்க என்ன பண்ணுது, இன்னைக்கு ஃபுல்லாக நான் நல்லா படுத்து தூங்கிட்டு வேறு எதோ வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது, சப்ஜெக்ட் எடுக்க முடியாது. 1/2 மணி நேரம் ஜோபம், 1/2 மணி நேரம் பாட்டு, 1/2 மணி நேரம் ஆவியில் நிறைய வைக்கிறது, 1/2 மணி நேரம் உங்களுக்கு என்ன ஜப குறிப்பு, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, கஷ்டத்துக்கெலாம் ஜோபம் பண்ணிட்டு நான் ஒரு கஷ்டத்தில் என்ன பண்ணோம், ஆமாம் மொத்தம் கஷ்டமாயிடும். எல்லா சபையிலும் இப்படி தான் நடக்குது. சப்ஜெக்ட் இல்லாத சபை ஃபுல்லாக இப்படி தான். அவங்களுக்கும் அது நம்ம நல்லா இருக்குது. நான் சர்ச்சைக்கு போனால் பாஸ்டர் என்ன கஷ்டம்னு கேட்டு ஜோம் பண்ண வச்சாருன்றாங்க. வசனம் சொல்லுது, உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு யார் மேலே வச்சு விடுங்க நீங்கள். ஆமாம், வழியை தெரிஞ்சுப்போம், பிரமாணத்தை தெரிஞ்சுப்போம், உருப்படுறதை பார்ப்போம், வசனத்தில் இருக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுவது எப்படின்றத பார்ப்போம். அது வேறு உங்களுக்கானதில்லை, உங்கள் பின்வரும் சந்ததிக்காக செய்கிறீங்க நீங்கள். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? வெறும் உங்களுக்கானது மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்ந்தீங்க, நீங்கள் கட்டினீங்க, அது இல்லை. உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாராக இருக்க வேண்டும், நீங்கள் ஆபிரகாமாக இருந்தால் தான். ஈசாக்குக்கு தேவன் அப்படியே சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நான் சொன்னபடியெல்லாம் செய்தான், நான் சொன்னபடியெல்லாம் விசுவாசித்தான், அதே போல நீ கீழ்ப்படிந்து செய்வாயானால்னு சொல்லிட்டு தான் சொன்னார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பண்ணா. அதை நம்பி தான் அடுத்த வசனமே சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அவன் 100 மடங்கு. ஆமாம், எப்படி எதன் அடிப்படையில் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்? ஏன்னா அவனுக்கு முன்னோடியாய் அவனுடைய தகப்பனங்க இருக்கிறான். அதனால தான் சொல்கிறான், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேறு உங்களுக்கு மட்டும் இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், உன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உங்கள் பின்வருகிற சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதுக்கு தான் கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, வெறும் நீங்கள் நல்லா வீடு கட்டி, வெறும் நீங்கள் நல்லா இருந்து, வெறும் நீங்கள் நல்லா போய் பரலோகத்துக்கு போனால் போதாது. ஆண்டவருக்கு நீங்களும் உங்கள் பின்வரும் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை அறிந்து இதன்படி நடந்து முன்மாதிரியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகணும். உங்கள் சந்ததி சொல்லணும், எங்களுடைய முன்னோராகி இவர், எங்கள் முன்னோராகி அவர், எங்கள் முன்னோராகி இந்த பாட்டி, எங்கள் முன்னோராகி தாத்தா,
இந்த சத்தியத்தை கேட்டு இப்படி தான் வளர்ந்து அவர்களால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த தேவனை அறிந்து இந்த தேவனை ஆராதித்து நாங்களும் இப்படி நன்றாக இருக்கிறோம், சீமான்களாக இருக்கிறோம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சபைக்கு வருவது, இந்த சத்தியத்தெல்லாம் போதிக்கிறது வெறும் உங்கள் நன்மைக்காக மட்டும் இல்லை, அது சந்ததி சந்ததியாய் நீங்கள் செழிக்கும்படியாக தான். அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் தவற விடுற ஒரு நபர்களாக தான் யார் மாறி போயிடுறாங்க? இங்கே பொருளாசி உள்ள மனிதர்கள் மாறி போகிறார்கள். யார் மாறி போகிறதாங்க? பொருளாசி உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே மாறி போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். இதோடைய நிறைவு தான் என்ன? இதோடைய முடிவு தான் என்ன? சரி, அனனியா சப்பீரா பொருளாசைப்பட்டாங்க, இழந்து போயிட்டாங்க, ரைட்டு. அப்போ இதுக்கான பதில் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். பார்த்து முடிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம். இதுக்கான மொத்த விளக்கமும் அதே வார்த்தை அதே பெயரோடு அங்கே இருக்கும் பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது, ஆண்டவரை பற்றி இங்கே ஆரம்பிக்கும், ஆண்டவரை பேசுகிறார். அதை மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் என்ன பண்ணுவார்? அவர் புடமிடுவார். தேவன் எதுக்கு புடமிடுவாரா? எப்படி புடமிடுவார்னு கேட்கல. என்னத்திற்காக புடமிடுவாரா? காணிக்கையை செலுத்தும்படி. ஹலோ, எதை செலுத்தும்படி? அப்போ ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. ஜனங்க அதை டச்சே பண்ணாதீங்கன்றாங்க. பணத்தை பற்றியே பேசாதீங்க, காணிக்கை பற்றி பேசாதீங்க, அது அசிங்கம்ன்றாங்க. அசிங்கமே கிடையாது. உன்னை சீமானாய் மாற்றுவருடைய பிரமாணமே அங்கே தான் இருக்குது. பின்னாடி பார்க்க போகிறீங்க. அப்போ வெள்ளியை பொன்னை புடமிடுவதை போல தேவன் எதுக்கு புடமிடுகிறாராம்? காணிக்கையை நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி. நல்ல வார்த்தை அது. எப்படி காணிக்கை செலுத்துகின்றாரு? எது நீதியான காணிக்கை? சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுகிறாரா இருக்கிறாரு பாப்போம், டெஸ்ட் பண்ணோம். நீதியாய் காணிக்கை செலுத்துவது என்றால் என்ன, அல்லது நீதியின் காணிக்கைனா என்ன உங்களுக்கு போதிக்கிறேன் நிறைய முறை. சத்தமா மினிமம்னா எனக்கு எப்படி கேட்கும்? நீதியான காணிக்கைனா என்ன? சரி, நீதியான காணிக்கைக்கு உதாரணம் என்ன? வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். நீதியான காணிக்கைன்னு உதாரணம். யாருடைய காணிக்கை? ஆபேலுடைய காணிக்கை. எப்படிப்பட்ட காணிக்கை அது? சரி, அநீதியான காணிக்கை என்பது யாருக்கு உதாரணம்? யார் உதாரணம்? காயின். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க. சரி, நீதியான காணிக்கையை பற்றி வேதம் அங்கே என்ன போதிக்குது? காயின் ஆபேல் தன் தேவனுக்கு மந்தையின் முதலீற்றையும் கொழுமையும் தேவனுக்கு செலுத்தினான். தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். அதனால அது என்ன காணிக்கை? அது நீதியான காணிக்கை. என்ன காணிக்கை அது? நான் சொன்னலையா, ஒரு சகோதரர் அப்படி பேசினார்னு சொன்னலையா, அதான் நீதியான காணிக்கை. காயின் ஒரு காணிக்கை செலுத்தினான். காயின் ஒன்றும் காணிக்கை செலுத்தாத ஆள் இல்லை. He also offered offering to God. காயினும் காணிக்கை செலுத்தினான். அந்த காணிக்கையை தேவன் என்ன பண்ணவில்லை? அங்கீகரிக்கவே இல்லை. காரணம், அது என்ன காணிக்கை? அது அநீதியான காணிக்கை. என்ன காணிக்கை அது? இப்போ உங்களுக்கு புரியுதலுக்காக சொல்கிறேன். நீதி அநீதினா என்னன்னு சொல்லுது வரேன். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனை இருக்கும். அநீதினா திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, லஞ்சத்தில் சம்பாதிக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது அப்படின்றது மட்டும் பொருள் அல்ல. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. எந்த கடவுளை நம்புறவனுக்கும் தெரியும். திருடிட்டு எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு தரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு எல்லாருமே தான் நம்புவான். வேதம் அது மாதிரி ஒரு கீழ்த்தரமான அல்லது அடிமட்ட உபதேசத்தை உபதேசிக்காது. எப்பவுமே மேன்மையானதான் போதிக்கும். வேதம் எதை போதிக்கிறது? நீதியான காணிக்கைனா என்னது? வேதம் போதிக்கிற நீதியான காணிக்கைனா என்னது? தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காணிக்கை. அந்த காணிக்கை எப்படி இருக்கணும்? தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும். தேவன் எப்படிப்பட்ட காணிக்கை அங்கீகரிக்கிறார்? முதன்மையும் கொழுமையுமானது, first and the best, because that is the right honor that you can give to God. தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? உங்கள் காணிக்கை, உங்கள் பணம், எண்ணிக்கை இதெல்லாம் விட உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் அவளுக்கு தரக்கூடிய கணம், the honor that he is expecting. அந்த ஹானர்ல இருந்து தான் பாருங்க காணிக்கை தசமாகத்தை ஊழியக்காரன் எடுத்து பயன்படுத்துறாங்க. எந்த ஹானரு? the peoples are honoring God by their money, by their material. That is the salary for the pastor. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜனங்கள் தேவனுக்கு தங்கள் பொருளாலும் தங்கள் பணத்தாலும் தேவனை கனப்படுத்துகிறார்கள். அந்த தேவனை கனப்படுத்துகிறது தான் தேவன் என்ன பண்றார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற அந்த டாபிக் தான். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கம்பேரிசன் எதில் வரணும்? நான் கொடுத்த பணத்தில் வாழறதில்லை, அந்த பாயிண்ட் வரக்கூடாது. நான் தேவனை கனம் பண்ணினேன்,
கர்த்தர் அவர் என்ன பண்றாங்க, கனம் பண்ணி இருக்கிறார். இவ்வளவுதான் ஒரு விசுவாசி யோசிக்கணும். ஒரு தரமான விசுவாசின்னா அதுதான். தரம் இல்லைனா தான் எப்படி யோசிக்கணும், நாங்கள் ஒருத்தன் ஏன் பணம் புரியுது அப்படிலாம் பேசிட்டு கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். நீ சம்பாரிச்சது சேர்த்து வச்சது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்ப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சில இன்னும் பெருகிய உதாரணத்துக்கலாம், ப்ராக்டிக்கல் உதாரணத்துக்கலாம். இப்போ அண்ணனே சபீரா பற்றி பேசுறது இல்லையா, இதேமாதிரி சில இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்களுடைய முடிவு அதுதான். ஏன்னா பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னது, காரிருளே. தேவனை ஏமாற்றின எல்லாருடைய முடிவும் காரிருளே. No one can escape from that because it is pointing with the Holy Spirit. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. நீங்கள் தருவது, செய்வது, இருப்பது எல்லாமே. அப்ப இந்த இடத்துல சொல்றார், நான் வெள்ளியை பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு நீதியின் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்றார். அப்போ ஒரு விசுவாசி, ஒரு நல்ல விசுவாசி அப்படிதான் புடமிடுவான். He will be tested like that. ஒரு வெள்ளியை பொன்னை புடமிடுவதை பார்த்துருக்கிறீங்களா? ஹலோ, எப்படி பொண்ணு உருவாகுதுன்னு பார்த்துருக்கிறீங்களா? ஹவ் கோல்டு ஹேப்பன். அது ஒரு கல் மாதிரி, ஒரு கருப்பான ஒரு கட்டி மாதிரி தான் வெளியே வருது. அதை எடுத்து அதை நெருப்பினால தான் என்ன பண்ணுவாங்க, அதை சோதிக்கிறாங்க. எதனால தான் சோதிக்கிறாங்க, அதை நெருப்பினால தான் அதை புடமிடுறாங்க. அந்த நெருப்பில் புடமிட்டு தான் கடைசி அது எதுவாக மாறுது உங்களுக்கு, அணிகலனா, ஆபரணங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மாறுகிறது. பூமியிலிருந்தே பார்த்தீங்கன்னா கம்மலாக வரதில்லை, பூமியிலிருந்தே அது ஒன்று செயினாக வர்றது இல்லை, புடமிடப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக என்ன பண்ணுகிறது, வேல்யூ உள்ள பொருளாக அது மாறுகிறது. இல்லைன்னா அது ஒரு கல் தான். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? சுரங்கத்தில் அதுவும் ஒரு இருக்கிற கல் இல்லை, அது ஒரு கல், அவ்வளோதான். அந்த கல்லை எடுத்து அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்து அதில் இருக்கிற பியூரிஃபை பண்ணி, எப்படி பியூரிஃபை பண்ணுறாங்களோ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி ஒரு கோல்டு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இட் வில் பி பியூரிஃபைட் பை த ஃபயர். நெருப்பினால் அதை சுட்டு என்ன பண்ணுறாங்க, அதை தூய்மைப்படுத்துகிறார்கள். அப்படிதான் தூய்மையான கோல்டுன்னு சொல்கிறோம். பியோர் கோல்டு எப்படி வருது, இட் வில் பி பியூரிஃபைட் பை த ஃபயர். அதே போல தான் ஒரு விசுவாசியை தேவன் என்ன பண்ணுறாராம், புடமிடுகிறான். ஏதோ கஷ்டத்தை கொடுத்து அப்படிலாம் இல்லை. அவனுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியினரை கொண்டு. ஏன்னா பரிசுத்த ஆவி எப்படி வேதம் சொல்லுகிறது, பல அடையாளங்களை சொல்லுகிறது. ஒரு அடையாளம் என்னது, அக்கினியை போல என்ன பண்ணுவார் அவர். ஆமாம், அக்கினியும் ஆவியானவர் குறிக்கிறது பாருங்க. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறார், வார்த்தையை உங்களுக்குள்ளே வைத்து ஒரு பொன்னை வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு நீதியின் காணிக்கையை செலுத்த வைக்கிறார். என்ன காணிக்கை செலுத்த வைக்கிறார் அவர்? ஆமாம், புடமிடப்படாத விசுவாசி எப்படியா இருக்கிறான், வெறும் மண், வெறும் கல், வெறும் எதுக்கு பிரயோஜனமற்ற ஒரு ஆளாய் அவன் மாறுகிறான், குப்பை தான். ஆனால் புடமிடப்படுகிற விசுவாசி நிச்சயமா சொல்றேன், பொன்னை போல வெள்ளியை போல ஜொலிக்கிறது மட்டும் இல்லை, நீதியின் காணிக்கையை செலுத்த வைப்பன்றார். சரி, அதோடு நிறுத்திட்டாரா? இல்லை. 4வது வசனம், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போலவே யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு எப்படி இருக்கும். அது எப்படி பேசுறாரு பாருங்க. எதை பத்தி பேசுறாரு ஆண்டவர்? இன்னைக்கு பல பாஸ்டர்ஸ் தொடாத, பயப்படுற விசுவாசிகளாம் ஒரு மாதிரி நினைப்பான் பிரதர் அப்படின்னு தயங்குற ஒரு விஷயத்தை தேவன் வெளிப்படையா பேசுறாரு. நான் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் யாருக்கு பிரியமா இருக்கும்? அது நல்லா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனுக்கு நீதியின் காணிக்கைகளை செலுத்துகிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு என்னவா இருக்கும் அது? அப்போ உங்களுடைய காணிக்கையெல்லாம் எப்படி இருக்கணும் தேவனுக்கு? அப்போ நீங்கள் அதை யோசிக்கணும். தாவீது சங்கீதத்தில் பேசுகிறார், பாடுறாரு பாருங்க, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் தேவன் பிரியமாக ஏற்றுக்கொண்டு. எப்படி ஏற்றுக்கொள்ளணுன்றாரு? அப்போ நீங்கள் காணிக்கையினாலே தேவனை ஆராதிக்கிற நேரம், அல்லது காணிக்கையினால என் வாழ்க்கையில் கடவுளை ஆராதிக்க போகிறேன்னு வரும்போது மைண்ட் எப்படி வரணும்? நீதியின் காணிக்கையை செலுத்தணும், நான் தேவனுக்கு பிரியமானதை செலுத்த வேண்டும். நான் செய்வது, நான் கனப்படுத்துவது ஒரு மனிதன் அல்ல. யாரை கனப்படுத்துகிறேன்? நான் தேவனை கனப்படுத்துகிறேன். நான் உண்மையாக இருப்பது ஒரு மனுஷனுக்கு அல்ல. யாருக்கு உண்மையாக இருக்க வேண்டும்? ஆவியானவருக்கு உண்மையாக இருக்கணும். தேவனுடைய ஆவிக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டும். பிகாஸ் he is presented in me. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவருக்கு தான் உண்மையாக இருக்கணும். அதனால நீங்கள் சொல்கிற பேச்சு வார்த்தை எல்லாத்தையுமே கவனமாக இருக்கணும். நல்ல பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு கடன் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் எழுதி தரேன், கண்டிப்பாக கடனாளியாய் மாறுவீர்கள். அந்த கடன்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் பேசுகிற எல்லாமே ஆவியானவருக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியங்கள், சம்பந்தமான காரியங்கள். அவருக்கு எதிராக எது என்ன பண்ணாதுங்க. முக்கியமாக பொருளாதார காரியத்தில் போய் பேசாது இருங்கள். அறிவர் அப்படி ப்ளே பண்ணிடுறாங்க கேமை.
அது சொன்னாலே ஒரு குரூப் அப்போ இருந்தது. அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன். கடன் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல, உண்மையாக இருந்தால் அது இருக்கட்டும். ஆனால் எல்லாமே கடனில் செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி அது? ஹலோ, எல்லாமே கடனில் செய்கிறவங்க நிச்சயமாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. முதல்ல வேறு எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் சொன்ன கஷ்டத்தில் இருக்கிறவன் பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு விசுவாசியை பற்றி. நல்லா இருக்கும்போது சண்டை போட்டார், இந்த காணிக்கை பற்றிலாம் கண்ணாமனான்னு பேசினார். ஆனால் வியாதி வந்துருச்சு, சாவ போகிறோம், இன்னும் 2 மாதமோ 1 மாதமோன்னு வரும்போது அள்ளி அள்ளி கொடுத்தார் பாரு. வேணே வேணாம் தவிர்த்த. பிகாஸ் யூ ஹேவ் டு நோ ஒன் திங். சபை என்பதோ ஊழியம் என்பதோ அது பணத்துக்கானது மட்டும் இல்லை. பணத்தால் தேவனை கனம் பண்ணுறான், அவ்வளோதானே தவிர பணத்துக்காக அது இல்லை என்பதை நல்லா புரியணுன்றதுக்காக தான் அந்த கஷ்டமான நேரத்தில் அவர் வாரி வாரி கொடுத்தார். நோ, அவருக்கு பெரிய வழியாக இருந்தது அதுதான். இப்படி ரிஜெக்ட் பண்ணுறிய அப்படின்னார், இப்படி வேணான்னு சொல்கிறியே, உங்கள் அப்பாவும் வாங்க மாட்டேன்றார், நீயும் வாங்க மாட்டேன். அவர் கஷ்டத்தை பார்த்து நாங்கள் வாங்காமல் இல்லை, அவர் வியாதி பார்த்தார். நீ நல்லா இருக்கும்போது நான் பண்ணேன், அதான் பாயிண்டாங்க. அது நீதியின் காணிக்கையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணலாம். அது தேவனுக்கு செலுத்துவதாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணலாம். அது தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தேவனுக்கு அக்செப்ட் பண்ணலாம். நான் புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இஸ்ரவேலுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இது சம்பாதித்தது என்று நீ அதை சொல்லாமல், என்ன பண்ணாமல் அதை சொல்றதுன்னு நினைக்கிறது. நான் போனால் தானே சம்பாரிச்சேன், பலனை கொடுத்தா தானே, உயிரை கொடுத்தா தானே, ஜீவனை கொடுத்தா தானே, போக்கியில் வரத்தில் உன்னை காப்பாற்றினா தானே, வியாதிகள் இருந்து உன்னை பாதுகாத்தா தானே. போய் பாருங்கள், சில இடத்துல சில விசுவாசிகள்லாம் பார்க்குறேன் பாருங்கள், தப்பு சொல்ல, மாத்திரை மருந்து வாங்குறதுல தப்புன்னே சொல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுதான், ஆனால் மொத்தமாகவே அதுதான். சில மருந்து கடைக்கெல்லாம் போனால் ஏன் பயம் வருதுன்னா, சிக்கன் ரைஸ் ஆடும்போது கூட பயம் வரல எனக்கு. எப்போ பயம் வருது? இவனுக்கு வாங்குற மாத்திரையை பார்த்து அந்த பில்லு சொல்லுவான் பாரு, 3500 பக்குன்னு இருக்கும், கலர் கலராக இருக்கும், இவ்வளோ இருக்கும் பாருங்கள். அப்படியே தூக்கி கவரில் 3000 ரூபாய் மாத்திரைனா எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நான் கொடுக்க இப்போ இதுனா 4-5 பேருக்கு இல்லை குடும்பத்துக்கு, அவர் ஒருத்தருக்குங்கன்றாங்க. எங்க அவர் ஒருத்தருக்கா 3000 ரூபாய்க்கு இவ்வளோ மாத்திரை வாங்குறீங்க? எல்லாமே இருக்குதுங்க, கொலஸ்ட்ரால், பிபி, சுகரு, லங்ஸ், இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துறாரு டாக்டர். வாங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய் என்ன பண்ணு, அதை நம்ம ஆளுக்கு சந்தோஷமாக வாங்குறான், வெயிட் பண்ணி வாங்குறான், நின்று வாங்குறான், தெளிவாக கேட்டு வாங்குறான். அந்த கம்பெனி தானே கரெக்டான இது தானே மார்ஜின் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறான். ஆனால் கடவுளுக்கு நல்லா இருக்கும்போது கொடுக்கறதுக்கு மட்டும் பாருங்கள் 1000 நொட்டை என்ன பண்ணுறான், பிசாசானவன் பேச வைக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? இதை தான் சொல்லி கொடுக்குறாரு. நீ நல்லா இருக்கும்போது கடவுள் தான் இந்த பலத்தை கொடுத்தாரு, கடவுள் தான் இந்த பாதுகாப்பை கொடுத்தாரு, இதெல்லாம் மிச்சப்படுத்தி இருக்கிறேன் நான், நல்லா இருக்கிறேன் நான், வீணா செலவாகலை, வீணா எங்கேயும் போல அப்படின்னு குறைச்சி நீங்கள் என்ன பாருங்கள், கடவுளுக்கு ஒழுங்காக கொடுத்து பாருங்க, ஏமாற்ற மாட்டீங்க, சைடில் எதுவும் கீப் வைக்க மாட்டீங்க. என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் போய் பாருங்கள், அதான் இன்னைக்கு ஒருத்தர் சமையல்காரங்க, அவன் சமையல்காரன் இப்போ ஃபேமஸாக இருக்கிறான், மாதம்பட்டி ரங்கராஜன் நினைக்கிறேன், ரங்கராஜன் ஒரு பேர். சரி, நிறைய பேர் இந்த சினிமா ஆளுங்க பேர் லைனாக வந்துக்கிட்டு இருக்குது. வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா என்னடா வருது இவனுங்களை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணை வச்சுருந்தாரு, அவர் குடும்பம் நடத்தினாருன்றானுங்க, குழந்தைய சுமக்கிறன்ற பக்குன்னு கேட்கும் போது, சரி ஒன்றை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றாலே மொத்தமாக முடிஞ்சுதுடா, பொருளாதாரம் முடிஞ்சுது, பணம் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுங்களெல்லாம் கரை சேர்த்துட்டு சட்டு போட்டு நம்ம போய் என்ன பண்ணுவோம், சேருவோன்ற அளவுக்கு வந்துடுது. பொறுப்பு வந்தால் அந்த எண்ணம் தான் வரும் எந்த ஆம்பளைக்கும். நீங்கள் ஒன்று ஆண்களை பார்த்துருக்குறீங்களா? முடி கொண்டாலும் கண்டுக்க மாட்டாங்க, முடி வேலையானாலும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க உடம்பு பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்? கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அவ்வளவும் பாரம், அவ்வளவும் பொறுப்பு. பிள்ளைங்களாம் பாருங்கள் நல்ல ஷைனிங்காக இருப்பாங்க. அப்பாவுக்கு வளர வேண்டிய முடியெல்லாம் கொட்டின முடியல எங்கே அங்கே வளர்ந்துருக்குது. ஹலோ, அப்பாவும் ஷைனிங்காக இருந்தாலும் அப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறது? அடிப்படை பொருளாதாரத்தை பேசுகிறேன், கர்த்தருக்குள்ள அடிப்படை இந்த பொருளாதாரம் தான். சரி, நிறைய வருது. அந்த ஆள் சொல்கிறான், அந்த ஆளை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். மினிமம் ஒரு 50 பேருக்கு சமையல் செய்யணும்னா எவ்வளோங்க அவருடைய கொட்டேஷன் அப்படின்னு கேட்டால் இருந்தாலும் சொல்கிறான் பாருங்கள், 5 லட்சம்ன்றார். நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய சினிமா நடிகர்லாம் அந்த ஆள் சமையல் செய்கிறான். ஏதோ ஒரு ஷோவில் கூட ஜட்ஜாக உட்காந்துருக்குறான் அந்த ஆள், பார்த்தேன். மாதம்பட்டி ரங்கராஜன் போட்டு பாருங்க யூடியூப்பில். எதுக்கு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பணம் கடவுளை கனம் பண்ணுறதுக்கானதா இல்லைன்னா அந்த பணம் எல்லா பாவத்தையும், எல்லா தீமையும், எல்லா அநியாயத்தையும், எல்லா அக்கிரமத்துக்கும் செலவிடப்படும், செய்யப்படும், போய்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்?
அப்படிதான் போவோம் அது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணினான்? தசம பாகம் செலுத்தினான். சரி, இப்போ அவன் பாயிண்ட்டுக்கு வரும். ஆபிரகாம் மட்டும் நான் மாதம் பட்டி ரங்கராஜ் குறைஞ்சவனா கிடையாது. இங்கே இவனை தேடி போனால் அங்கே பொண்டாட்டி சொன்னான்னு பேரில் ஆகாரன்னு ஒருத்தியை சேர்த்துக்கிட்டு அவளுக்கு குழந்தையும் கொடுத்தான். அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் நான் வீட்டில் அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணை கூப்பிட்டு இந்த வேலையை பார்த்து விட்டான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சொல்கிறார், கலப்பு அவளை. கலப்பு. ஆபிரகாம் யாரு? சீமான். ஆபிரகாம் யாரு? பூமி தாங்க முடியாத சொத்து உள்ளவன். ஆபிரகாம் யாரு? வீட்டிலே 2000 பேர் வேலை செய்கிறவங்க. எப்படி ஆகாரம் அனுப்புனா? படித்து பார்த்துருக்கீங்களா? குடிக்க கொஞ்சம் தண்ணி, அம்மாவும் பையனும் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, 2 பேரையும் ஏற்றி அனுப்புறதுக்கு ஒரு கழுதை. கிளம்புங்கன்ட்டான். எத்தனை மணிக்கு கிளப்புனா? 3 மணிக்கு. அழுதான் இருக்குது, மனம் கசந்தான் இருக்குது. அவன் ஒன்றும் ஒரு சூடுண்ட பொய்யன்னு கிடையாது. எப்படியோ போயிட்டு சாப்பிட்டோன்னு நினைக்கிற ஆள் இல்லை. வேறு வழியே கிடையாது. தவறாய் வந்தது எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சுதான் ஆகும். அதனால கலப்பு அப்படின்னு கலப்புறான் பாருங்க. கிளம்பும் போது அழுதான் இருக்குது. ஏன்னா போகிறது ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. தன்னுடைய ரத்தம், தன்னுடைய பையன். வேறு வழியில் கடவுள் சொல்றாரு, அடிமையும் சுதந்திரவாளியும் ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியாது, அடிமையை புறம்பே தள்ளுன்றாரு. அடிமையானவனை புறம்பே தள்ளு, சுதந்திரவாளியோட அவன் இருக்க முடியாதுன்றார். வேறு வழியே இல்லை. கடவுளுடைய பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு தான் அவனும். கீழ்ப்படியும் போது ரொம்ப கவனமாக அவன் வேலை செய்ததுன்னா தெரியுமா? தன் பொருளாலும் தன் பணத்தாலும் அவர்கள் எவ்விதத்திலும் என்ன பண்ணவில்லை அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும், தன்னுடைய பொருளும் தன்னுடைய பணமும் அது தேவனுக்குரியது, சாராளுக்குரியது, ஈசாக்குரியது. யாருக்குரியது? அது ஆகாருக்கும் அவன் பிள்ளைக்கு கிடையாது. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் அழாது, அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், அவனை நான் பார்த்துக்கிறேன், உன் சந்ததி தான். ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கிறல்ல, நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்ல, அதனால் அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு உண்மையாக இருக்கிறதுல மட்டும் பாரு. மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான். ஆபிரகாமுக்கு கை செலவுக்கு கொஞ்சம் வச்சுக்கமான்னு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? வெறும் தண்ணியும் ரொட்டியுமா? சாதாரண 3ஆம் மனுஷன் செஞ்சுட்டு போயிடுவான். அதை ஏன் செஞ்சான்? பிகாஸ் he knows very well. பொருளும் பணமும் யாருடையது? அது கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தருடைய நீதிக்கானது, அது கர்த்தருக்கு பிரியமாய் செலுத்தப்பட வேண்டியது. அதை எடுத்து கண்ணா அப்படின்னா என்ன பண்ண முடியாது? செலவு பண்ண கூடாது, கொடுக்க கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான் அவன். பொருளாதார விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறான் உங்களுக்கு. பைபிள்லேருந்து லேர்ன் பண்ணுறது தான். கவனமாக இருந்தான் பாருங்க அவன். அதனால இன்னைக்கு நான் எழுதி சொல்லுவேன், ஒரு விசுவாசி தசமபாகமோ காணிக்கையோ சரியாய் உண்மையாய் பரிசுத்தாவின் அவர் அறிய உண்மையாக கொடுக்குறான்னா, நான் சொல்கிறேன், அவன் எவ்விதமான துணிகரமான பாவத்தில் என்ன பண்ண மாட்டான், செலவு பண்ணவே மாட்டான், முடியவே முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நாங்கள் இருந்த சபையில் சொல்லிட்டு முடிச்சுட்றேன். நாங்கள் இருந்த சபையில் புல்லட்டுன்னு ஒரு ஆள், அந்த ஆள் பேர் எங்களுக்கு தெரில. இப்போ ஒரு கிராமத்துலேருந்து வருவார், புல்லட்டில் வருவார். அப்போ பெரிய விஷயம். என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபை ரொம்ப ஸ்ட்ரிக்டான சபை தான், அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் பணக்கார, லாரிலாம் ஒரு 5-6 லாரி வச்சுருந்தார் அப்போவே. மணல் ஏற்றின்னு போகிற லாரி, அந்த லக்கேஜ், அது மாதிரி பெரிய 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 பிஸ்னஸ் மேன். ஆளே பயங்கர பல்காக இருப்பார். மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வருவார். என்ன கொடுமைன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன பையன் தான், ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணுவேன். என்ன நோட் பண்ணுறது? கரெக்டு 8 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு மனைவி அவருக்கு வருவான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் அந்தெல்லாம் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். 8 மாதம் அல்லது 1 வருஷம் புதுசு புதுசாக வருவாங்க. 1 வருஷத்தில் பார்த்தா ஒரு அக்கா இருக்கும், அவங்களே அக்கான்னு தான் கூப்பிட்டாங்கணும். அக்கா சாப்பிடுங்க, பாய் எடுத்து போடுங்க, உங்கள் உட்காருங்க, நம்ம தான் பார்த்துக்கினாங்க. சரி, அந்த அக்கா திடீர்னு பார்த்தா 1 வருஷம் கழிச்சு காணாமல் போயிடுவாங்க. வேறு ஒரு அக்கா வருவாங்க. அந்த அக்கா நீங்களும் வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. ரொம்ப டவுட்ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நாள் எங்கள் பாஸ்டரோட உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இவனை என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரில, சபைக்கு வராதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா போடான்னு சொல்லிட்டா அவன் அப்போவே 4000-5000 கூட்டுக்கிட்டு இருந்தான். லாரி பிஸ்னஸ் ஓனரு, புல்லட் வச்சுன்னு வரான், கெத்தாக இருக்குது. அவனை போய் வேணாம் போடா அப்படின்ட்டு எல்லாம் வரதெல்லாம் கிராமத்து ஜனங்க, டவுன் பஸ்ஸை நம்பி வராங்க. அவங்ககிட்ட இருந்து காணிக்கையும் வராது, ஒன்றும் வராது. இவனையும் துரத்தி விட்டா எப்பட்றா அப்படின்னாரு. அந்த ஆள் துணிகரமாக பாருங்கள். இதுலலாம் நான் பார்த்து சிலருக்குலாம் குழந்தையாக இருக்கும். குழந்தைனா இவன் தான் கொடுத்ததான். ஒரு 2 வயசு குழந்தை 3 துரத்தி விட்ருவான். துரத்தி விட்டு அப்படியே துணிகர, அது செட் ஆகலைங்க. எல்லாம் எது செய்கிற வேலை, அவன் 1 பைசா தசமாகமோ காணிக்கே தரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தரமாட்டான். 4000-5000 கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்மஸுக்கு சோறு போடுறேன்னு எல்லோரும் எதிர்க்க எடுத்துன்னு நீட்டுவான். தாங்க ஹலோ, மதிப்புக்காக, வேறு ஒன்றுத்துக்காக. எதுக்காக?
மதிப்புக்காக 5 கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் பிரியாணி போட சொல்கிறாரு. 400 பேர் பிரியாணி சாப்பிட்றாங்க. தாங்க 5 அதுக்கெலாம் கொடுத்துருவான். பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அந்த மதிப்பு மரியாதை. இங்கே கூட ஒரு லூஸ் ஒன்று இருந்துச்சு, அது போனதே ரொம்ப நல்லது. எனக்கு ரூத்துன்னு ஒன்று இருந்தது, இவல்ல நல்ல பொண்ணு இவ, பேர் பிரேமா, அதுக்கு பேரே கெடுத்துடுறாளுங்க. நம்பர் 1 அயோக்கியதை இன்னும் இனிமேல் உள்ளே சேர்க்கக்கூடாது வச்சுருக்கிறேன். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஈவிரக்கப்பட்டு ஐயோ ஹார்ட் பேஷண்ட் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம தான் ரொம்ப ஓவராக இறங்கிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நம்ம தான் வந்து ரொம்ப ஓவராக பாவம் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். நல்ல பேஷண்ட் கூட இந்த சேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ அக்கப்போர் பொண்ணு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். 6 மாதத்துக்கு ஒருத்தன் வந்து நிற்பான், வந்தவன் தனியாக வந்தானா இல்லை வேறு ஏதாவது பிளானில் வந்துருக்கிறான். நான் போக தான் தெரியும். அப்படி தான் பாருங்கள், திடீர்னு ஒருத்தன் சொட்டையும் பட்டியுமா வந்துட்டான் பாருங்கள், வந்து அப்படி தான் உட்காந்துருப்பான். இது வரை முடிச்சிட்ட பிறகு பைபிள்லாம் வச்சுட்டு அப்பா போயிட்டு வரப்பான்னு ரொம்ப பயபக்தியாக அப்படி பார்த்தா இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டாந்து அவனை உட்கார வச்சுட்டு அவனுங்களை என்னென்ன சீண்டு முடியுமோ இவனுக்கு தான் லைட்டாக பார்த்தாலே அப்படி பொங்கிடுமாச்சு. இவனுங்களுக்கு தான் மெசேஜ் அமிச்சு குட் நைட் அமிச்சு எல்லாத்தையும் அமிச்சு அவனை எல்லாத்தையும் கற்பனை பண்ணி கட்டின பொண்டாட்டியை துரத்தி விட்டு அவ பேய்ங்க, இது தேவதைங்க இது அப்படியே சொன்னாந்தாள். அதான் சொல்லியோ கல்யாணம் பண்ணதான் தெரியும், அதெல்லாம் செத்தே போய்டு வச்சுல ஆளுங்கெல்லாம் மாற்றினோம், ஓடியே போய்டு. ஆமாம் அப்படி தான் பாருங்கள். ஒரு வாட்டி கிறிஸ்மஸுக்கு வந்துருந்தான் பாருங்கள். இந்த டைமில் அப்படி தான் கிறிஸ்மஸுக்குலாம் சொல்லுவோம்லையே, இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துங்க அவங்க எடுத்துக்கிறாங்க இது மாதிரி. ஒரு வாட்டி இந்த டீ இதெல்லாம் ஈவினிங் டைமில் கீழே கொடுத்துட்டு இருந்தேன் பாரு. அதெல்லாம் யாராவது ஒரு வாரம் நீங்கள் எடுத்துக்கன்னு சொன்னால் இருந்தாலும் வந்துட்டான் பாரு முடிச்சவர். பாஸ்டர் இந்த 1 மந்த் ஃபுல்லாக இந்த கிறிஸ்மஸ் டேஸ் முடிகிற வரைக்கும் எவ்வளோ ஆகுதோ சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். எனக்கு வேறு அப்போ தான் கொஞ்சம் விஷயம் தெரிய ஆரம்பிச்சது வேறு. அந்த டைம் நான் தெரியலனா கூட சரி அப்படி லைட்டாக அப்போ கூட வாங்க மாட்டேன் புதுசாக ஆளுங்கிட்ட. தெரிய ஆரம்பித்தோடனே வேணாம் இவன் டீக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்மளை வேறு வேலை பார்க்க விட்டுருவான். அதனால் முடியவே முடியாது. நம்பர் இல்லை பாஸ்டர் எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள், அப்படியே சொன்னாலும் எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள், அப்படியே பறிச்சு எடுத்து வச்சு எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள் பாஸ்டர். வேணாம்டா உன் ஜங்காத்தமே வேணாம், எனக்கு நீ எங்கே போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியும், அது எங்கே போய் முடியணும் எனக்கு தெரியும். அதனால் உங்ககிட்ட பணமும் வாங்க மாட்டேன், உன்னுடைய பணமும் வேணாம். அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் சபையில் பணம் வராதெல்லாம் அவன் இது கிடையாது, இப்படிலாம் வரும். வரதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. வேணான்னு சொல்ல, ஏன்னா அது நீதியின் காணிக்கை இல்லை, அது தேவனுக்கு பிரியமானதும் இல்லை. எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு நீதியானது, எதுக்கு தேவனுக்கு பிரியமானதுன்னா உற்சாகமாய் மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் வசனம் சொல்லுது தேவன் எப்படி இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். யார் இடத்துல பிரியமாய் இருக்கிறாரு, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கணும் இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாராம், பிரியமாய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ இந்த பேசிக் என்ன, பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கிறது தான். அந்த பண ஆசை ஒரு விசுவாசிக்குள்ளே வந்துருச்சுன்னா அனனியா சப்பீரா மாதிரி விசுவாசத்தை விட்டு விலகி அவங்களுக்கு அது அநேக வேதனை இல்லை, ஒரே இதில் காரிருளாக போய் என்ன பண்ணிருச்சாங்க, முடிச்சிருது. இதில் ரெண்டுமே நடக்குது பாருங்க, காரிருள்ள போய் ஒரே அடியாக முடிஞ்சிருது. இல்லைன்னா அநேக வேதனைகளாலே உருவ குத்துறாங்க. அவங்களுக்கு உணர்வே இல்லை எதனால் இது நடந்தது. அவங்க நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனால தான், கிடையாது. எடுத்த பிரமாணத்தில் நடந்தியா? அதான் இயேசு தெளிவாய் போதித்தார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், இயேசுவின் வழியில் நீ வாழ்ந்தியா, இயேசுவின் சத்தியத்தில் நீ வாழ்ந்தியா, இயேசு சொன்ன மாதிரி ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஜீவனுடைய ஜீவனாய் இருந்ததா? இல்லை பணம் வந்த உடனே, பொருள் வந்த உடனே, சில காரியங்கள் வந்த உடனே அதை ஜீவனாய் அண்ணனே சபீரா போல எடுத்தியா? நீ உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ஒரு காரியத்தில் மைண்டில் வைக்கணும், தேவன் உன்னை தேவனுடைய வார்த்தை என்கிற புடமிடப்பட்ட வெள்ளிக்கும் பொண்ணுக்கு ஒப்பாக உனக்கு போதித்து உனக்கு கற்றுக் கொடுத்து நீதியின் காணிக்கைகளை செலுத்தும்படியாகவும் அவருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தும்படியாகவும் நான் உனக்கு உணர்த்துவாரே தவிர நீ எதையும் கொடுக்காத, நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நாள் அனுமதிக்கிறவர் அல்ல. அதனால தான் நீதிமொழிகள் நல்ல வார்த்தை, அது ப்ரோவர்ப்ஸ் ஆகியிருந்த பழமொழின்னு அர்த்தம். என்ன பழமொழி, நீ எல்லாவற்றிலும் கனம் பண்ணினா நீயும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நீ இதில் எல்லாவது ஏமாத்தினீங்கன்னா நீ எதுலையுமே நல்லா இருக்க முடியாது. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற்படனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும்ன்றது தான் அந்த பழமொழி. எல்லாவற்றிலும் நல்லா இருக்கலாம் நீ, ஆனா நீ ஏமாத்தினா கண்டிப்பா எல்லா சாபமும் உன்னுடையதாய் இருக்கும்.
நம்புறீங்களா நீங்க அதை? அதனால தான் பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர்னா இது இந்த விதத்துல தான் புரிந்து இதுல இருந்து ஒரு விசுவாசியை தப்பிச்சிட்டானா நல்லா என்ன பண்ணலாம், வாழலாம். அடுத்த வாரம் தொடர்றேன், இன்னும் முடிக்கல அதை. அடுத்த வாரம் மிச்சத்தை நம்ம பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். போதித்த கேட்ட வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வழி, உம்முடைய சத்தியம், உம்முடைய ஜீவன் வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தமோ திட்டமோ அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், வழிகளை நடக்க வேண்டும் என்று நீர் பிரியமாயிருக்கிறீர். அதற்காகவே இந்த மேலான மேன்மையான ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாக தந்தீர். ரட்சிப்போடு கூட நல்வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளில் இந்த பொருளாதாரத்திலும் இந்த பண விஷயத்திலும் உம்மை எல்லாவற்றிலும் கனம் பண்ணி உண்மையாயிருக்கும்படியான இருதயத்தை கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலமாக போதிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிசாசு விரிக்கிற வலையில் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, யூதா சிக்கினது போல, அனனியா சப்பிரா சிக்கினது போல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, பொருளாதாரம் பணம் என்பது அது பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்று காரியமாக இருக்கிறது. அதில் ஏமாற்றுவது என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லுகிற பொய்யா இருக்கிறது ஆண்டவரே. இதில் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த வார்த்தையில நிலைத்திருந்து நீதியின் காணிக்கைகளை, பிரியமான காணிக்கைகளை இவர்கள் செலுத்த நீர் இவர்களை உணர்த்துவீராக. நீர் அவர்களுக்கு கற்றுத்தருவீராக. ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தெளிவான முடிவை தன்னுடைய உள்ளத்தில் எடுக்கட்டும், சிந்தையில் எடுக்கட்டும். பிசாசின் தேவரீர் அந்த வலைக்கு, அந்த காரியத்திற்கு, அவர்கள் தீமைக்கு தப்பி நடக்க நீர் உதவி செய்வீராக. இப்படி சத்தியத்திலே நடந்து வாழ்ந்து செழிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.